السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்குரிய ஏக இறைவனாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையினால் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் பிஆர் பட்டினம் கிளை சார்பாக தற்போது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பெண்களுக்கான பயான் நிகழ்ச்சியில அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவிலே அறிந்து அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உயரிய நோக்கத்தோடு இங்கு நாம் குழுமியிருக்கின்றோம். இந்த அருமையான தருணத்தில் உங்கள் மத்தியில் மஹ்ஷரில் மனிதனின் நிலை என்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. இஸ்லாத்தில் சொல்லப்பட்ட நம்பிக்கைகளில் ஆணிவேர் நம்பிக்கையாக இருப்பது மறுமை நம்பிக்கை. இந்த உலகம் ஒரு நாள் ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுவிடும். இந்த உலகம் அழிக்கப்பட்ட பிறகு நபி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த முதல் மனிதரில் இருந்து உலகம் அழியக்கூடிய நாள் வரையில் இருக்கக்கூடிய அந்த இறுதி நபர்கள் வரை ஒட்டுமொத்த சமுதாய மக்களையும் எழுப்பி விசாரிக்கக்கூடிய விசாரணை மன்றம்தான் யௌமல் கியாமா என்ற அழைக்கப்படக்கூடிய மறுமை நாள். இந்த மறுமை நம்பிக்கை தான் இஸ்லாத்தினுடைய ஆணிவேர் நம்பிக்கையாக, முக்கியமான அடிப்படை நம்பிக்கைகளில் ஒன்றாக சொல்லப்படுகிறது. இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய, ஒரு முஸ்லிம் செய்யக்கூடிய எந்த அமல்களாக இருந்தாலும் அந்த மறுமை நம்பிக்கையை முன்னிறுத்தித்தான் நாம் அனைத்து விதமான அமல்களையும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஐவேளை தொழக்கூடிய அந்த தொழுகையாக இருந்தாலும் சரி, ரமலான் மாதத்திலே நோன்பு வைப்பதாக இருந்தாலும் சரி, தான தர்மங்கள் செய்யக்கூடியதாக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கான ரூபாய்களை செலவழித்து ஹஜ்ஜி என்ற அந்த வணக்கத்தை செய்துவிட்டு வருவதாக இருந்தாலும் சரி, இன்ன பிற வணக்க வழிபாடுகள் எல்லாமே ஒரு முஸ்லிம் எதை அடிப்படையாக வைத்து செய்கிறார் என்றால், இதன் மூலமாக நான் மறுமையில் வெற்றி பெற வேண்டும், நான் தொழக்கூடிய இந்த தொழுகை என்னை மறுமையிலே வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும், நான் வைக்கக்கூடிய இந்த நோன்பு என்னை மறுமையில் வெற்றியை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும். எல்லா விதமான அமல்களுடைய அடிப்படையே மறுமையில் நான் வெற்றி பெற்று சொர்க்கத்தை அடைவது. இதுதான் ஒரு முஸ்லிமுடைய இலக்காக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட இந்த மறுமையை பற்றி இஸ்லாமிய மார்க்கம் அந்த நாளை பற்றி பல்வேறு செய்திகள் மூலமாக எடுத்துரைக்கிறது. மறுமை நாள் என்பது எப்படிப்பட்ட ஒரு நாள், அந்த நாளினுடைய தன்மைகள் எப்படி இருக்கும், அந்த நாளில் மனிதர்கள் எப்படி கொண்டு வரப்படுவார்கள், எப்படியெல்லாம் விசாரிக்கப்படுவார்கள்,
என்று பல்வேறு செய்திகள், ஏராளமான செய்திகள் குர்ஆனிலும் ஹதீஸிலும் பரவலாக பரவி கிடக்கிறது. அது அனைத்தையும் இந்த இடத்திலே பேச முடியுமா என்று கேட்டால் அதையும் அனைத்தையும் விரிவாக பேசுவது என்பது மிகவும் ஒரு கடினமானதுதான். இருந்தாலும் இந்த நேரத்தில் அடிப்படையாக அந்த மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய அந்த மைதானத்திலே, அந்த மறுமை நாளிலே அடிப்படையாக நடக்கக்கூடிய சில சம்பவங்களை மட்டும் இந்த உரையிலே நாம் பார்க்க இருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, ஒட்டுமொத்த இந்த உலகத்தையும் அல்லாஹ் அழித்துவிட்ட பிறகு அந்த கியாமத் நாள் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த மறுமை நாளிலே அனைத்து மனிதர்களையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து எழுப்புவான். யாரெல்லாம் இதற்கு முன்னாடி பல்லாயிரம் ஆண்டு கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி மரணித்திருந்தாலும் அவர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் என்ன செய்வான்? ஒன்று திரட்டக்கூடிய ஒரு நாள் தான் அந்த மறுமை நாள். மறுமை நாள் என்பது, அந்த மறுமை நாள் என்று சொல்லக்கூடிய அந்த விசாரணை மன்றம் என்பது பல நாட்களை கொண்டதா என்று பார்த்தோம் சொன்னார், அல்லாஹ் சொல்வது அது ஒரு நாள் தான். ஒரே ஒரு நாள் தான் அந்த விசாரணை நாள் என்பது. இன்றைக்கு ஒரு தீர்ப்பளிக்கு ஒரு பிரச்சனை சம்பந்தமாக ஒரு வழக்கு வருகிறது என்றால் அதற்கு தீர்ப்பளிப்பது என்பது பல ஆண்டுகள் நீதிபதிகள் கொண்டு செல்வதெல்லாம் பார்க்கிறோம். ஆனா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த உலகம் படைக்கப்பட்டதிலிருந்து, முதல் மனிதர் அனுப்பப்பட்டதிலிருந்து கடைசி மனிதர் வரை விசாரிக்கக்கூடிய அந்த விசாரணை நாளுக்கு அல்லாஹ் எடுத்துக் கொள்வது எத்தனை நாட்கள்? ஒரு நாள் தான். ஆனால் அந்த ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அந்த ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமமான அந்த ஒரு நாள். அப்படிப்பட்ட ஒரு நீண்ட ஒரு நாளாக அந்த நாள் இருக்கிறது. அந்த நாளில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒட்டுமொத்த மக்களையும் நிற்க வைத்து விசாரிப்பார். அந்த மனிதர்கள் எப்படி எழுப்பப்படுவார்கள் என்பதை கூட அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு விதமான நீரை அல்லாஹ் அனுப்புகிறான். அந்த நீர் என்பது கபர் வாழ்க்கையில் கிடைத்துக் கொண்டிருக்கக்கூடிய இறந்துவிட்ட அந்த உயிர்கள் மீது அதுவெல்லாம் படும். அப்பொழுது என்ன செய்யுமா? ஒவ்வொரு உயிர்களும் அப்படி எழுந்து அவர்கள் எல்லாம் விரைந்து ஓடி வருவார்கள். இப்படியெல்லாம் ஓடி வருவாக்கூடியவர்கள் தான் எந்த நிலையில் வருவார்கள்? அவர்களுடைய நிலை எப்படி இருக்கும் என்றால், காலில் செருப்பணிந்திருக்க மாட்டார்கள், விருத்த சேதனம் செய்திருக்க மாட்டார்கள், ஒட்டுமொத்த அந்த துணியும் இல்லாத ஒரு நிலையில நிர்வாணிகளாக தான் அங்கே ஆண்களும் பெண்களும் ஓடி வருவார்கள். அப்படிப்பட்ட ஒரு நாளாக அந்த நாள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த விஷயத்தை சொல்லும் போது கூட அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு செய்தியை கேள்வியாக, சிலருக்கு கூட நமக்கு சந்தேகம் எழுந்திருக்கும், அங்கே ஆடையின்றி நிர்வாகிகளாக அவர்கள் எல்லாம் எழுந்து வருவார்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்களும் பெண்களும் இருப்பார்களே, ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டு விடுமே, இது பற்றி என்ன நிலை என்று இந்த ஒரு சிந்தனை இருந்தா இல்லையா? இதே கேள்வி, இதே சந்தேகம் அன்னை ஆயிஷா அவர்களுக்கு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கிறார்கள். அப்படி கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, அதை பற்றிலாம் அவர்களுக்கு அந்த சிந்தனையே இருக்காது. அந்த நாளினுடைய அந்த கொடுமை இருக்கிறதே, அந்த நாளினுடைய சிரமங்கள் இருக்கிறதே, அவர்களுக்கு இவர்கள் ஆடை போட்டிருக்கிறாங்களா இல்லையா, இவர்கள் எந்த நிலையில் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்ப்பதற்குரிய அந்த நிலை அன்றைக்கு இருக்காது. அவ்வளவு பெரிய ஒரு மோசமான நிலையில ஒவ்வொருவரும் பதவி கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு கடுமையான நாளாக அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இறைவனும் திருமறை குர்ஆனிலே அப்படித்தான் குறிப்பிடுகிறார். யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே, இன்ன ஸல்ஸலத்த ஸாஅத்தி ஷைஉன் அதீம், அந்த நாளினுடைய திடுக்கம் இருக்கிறதே அது மிக கடுமையானதாக இருக்கும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், அந்த நாளினுடைய திடுக்கம் மிக கடுமையானதாக இருக்கும். அவ்வளவு ஒரு மோசமான ஒரு கடுமையான ஒரு சிரமத்திற்குரிய ஒரு நாள் தான் அந்த விசாரணை செய்யக்கூடிய அந்த நாள். எந்த அளவுக்கு ஒரு சிரமத்திற்குரிய ஒரு நாள், எவ்வளவு பெரிய ஒரு மோசமான நாள் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு செய்திகள் மூலமாக அந்த நாளினுடைய நிலையை பற்றி வர்ணிக்கிறார்கள். அதிலே ஒன்று,
இன்றைக்கு இந்த கோடை காலகட்டங்கள்ல நாம அந்த வெயிலினுடைய அந்த வெப்பத்தினுடைய தாக்கத்தை அனுபவித்திருப்போம். இந்த வெப்பம் எங்கிருந்து வருகிறது? இதனுடைய மூல காரணம் எங்க? சூரியன். பல்லாயிரம் கோடி மைல் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனுடைய வெப்பத்தை, அதனுடைய உஷ்ணத்தை நம்மால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. செருப்பணியாமல் வெளியில் செல்ல முடியாது. வீட்டிற்குள் இருந்தால் கூட அங்கே நம்ம ஃபேனை 5ல வச்சா கூட என்ன ஆகுது? பல பேர்களுக்கு வியர்வைகள் வழிந்து விடக்கூடிய நிலை. இன்றைக்கு ஏசி என்பது தவிர்க்க முடியாத ஒரு சாதனமாக ஒவ்வொரு வீடுகளிலும் மாறிக்கொண்டிருக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு தருணத்துல இது எந்த 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 காரணத்தினால் இவ்வளவு பெரிய வெப்பம் வருகிறது என்று பார்த்தா எல்லோரும் சொல்லுவோம், இந்த சூரியனுடைய வெப்பத்தை தான் எங்களால் தாங்கிக்கிற முடியலன்னு சொல்லி. அப்ப அந்த சூரியன் எத்தனையோ கோடி ஆண்டுகள் ஒளி ஆண்டுகள் தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய வெப்பத்தையே தாங்க முடியவில்லை என்றால் அந்த சூரியனுக்குரிய பக்கத்துல போனா பார்த்து பாருங்க. கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது, யோசிக்கவே முடியாது. சூரியனுக்கு எங்கேயோ எத்தனை ஒளியாண்டுகள் அதுக்கு நீங்க நெருங்கணும்னு சொன்னா பல ஒளியாண்டுகள் ஆகுங்கிறாங்க. அப்படி பல்லாயிரம் ஆண்டு கோடி ஆண்டுகள் ஆகக்கூடிய அளவுக்கு தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த சூரியன் வெப்பத்தை நம்மால் தாங்க முடியவில்லை. அப்ப கொஞ்சம் நெருக்கமாக நம்ம சென்றால் கூட உருகி போய்விடுவோம். அவ்வளவு பெரிய மோசமான அந்த சூரியன் அல்லாஹ் என்ன செய்யறான்? மனிதர்களுடைய தலைக்கு அருகிலே கொண்டு வருவோம் அல்லாஹ் சொல்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியை சொல்லி காட்டுறாங்க. மனிதர்களுடைய தலைக்கு பக்கத்துல சூரியன் கொண்டு வரப்படும் சொன்னா அந்த நாளில் மிக நெருக்கமாக சூரியன் இருக்கும். மிக நெருக்கமாக சூரியன் இருக்குன்னா நம்ம நிலை என்ன ஆகும்? எவ்வளவு சிந்திக்க முடியாத. ஆனாலும் மனிதர்கள் உருகி ஓடாகி ஆகிவிட மாட்டார்கள். அந்த வேதனை உணர்வார்கள். அவருடைய மூளை கொதிக்கும். உடல்களில் வேர்வைகள் ஆறுகளாக பெருக்கெடுத்து ஓடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகிறார்கள். ஆறுகள் போன்ற குளங்களாக ஆறுகளாக வியர்வைகள் பெருக்கெடுத்து ஓடும் மனிதர்களுடைய வியர்வைகள் அவ்வளவு மோசமாக இருக்கும். ஒவ்வொருவர்களும் அவர்கள் அந்த வியர்வைகளில் தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். வியர்வைகளில் குளித்துக் கொண்டிருப்பார்கள். அவரவர்கள் செய்த பாவத்திற்கு ஏற்ப அந்த வேர்வைகளில் அவர்கள் மூழ்கி கொண்டிருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க. சிலரை பார்த்தால் கணுக்கால் அளவுக்கு வேர்வைகளில் இருப்பார்கள் அவர்கள் செய்த தவறுகளுக்கு ஏற்ப. சிலர் முழங்கால் அளவிற்கு வேர்வைகளில் இருப்பார்கள். சிலர் இடுப்பளவிற்கு வேர்வைகளில் இருப்பார்கள். சிலரை பார்த்தால் அந்த கழுத்து அவர்கள் மூழ்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் மூழ்கி என்ன அந்த அளவுக்கு பாவம் செஞ்சிருப்பாங்க அந்த உலகத்துல வாழும்போது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாம, இறைவனுக்கு கட்டுப்படாம, நாம் இந்த உலகம்தான் வாழ்க்கை, இதுதான் வாழ்க்கை நிரந்தரம்ங்கிற மாதிரி அல்லாஹ்வை மறந்து விட்டு அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாமல் திரிந்தார்களே, பாவங்களில் மூழ்கி திளைத்தார்களே. அல்லாஹ் தடுத்த மதுபானம், வட்டி, வரதட்சணை, விபச்சாரம் போன்ற பல்வேறு பாவங்களிலே மூழ்கி திளைத்தவர்கள் எல்லாம் அங்கே மூழ்கி கொண்டிருப்பார்கள். வேர்வை என்று சொல்லக்கூடிய அந்த மிகப்பெரிய அந்த கொடிய ஆற்றிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு நிலை, இது போன்ற ஒரு நிலையை பார்க்க ஒரு பக்கம் நடக்குதுன்னு சொன்னா, இன்னொரு பக்கம் கோடான கோடி மக்கள், கோடான கோடினா இன்னைக்கே கோடான கோடி மக்கள் இருக்கிறோம் இந்த உலகத்துல, 800 கோடி பேர் இருக்கிறோம்னா, இந்த உலகம் உருவாக்கப்பட்ட படைக்கப்பட்ட நாள் முதல் எத்தனை கோடான கோடி மக்கள் வாழ்ந்திருப்பாங்க, எத்தனை சமுதாயம் உலகத்துல வாழ்ந்திருக்கோம். அப்ப பல லட்சம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உலகம் பூமி உருவாத வயதை சொல்றாங்க. அவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னாடியிலிருந்தே மனிதர்கள் வாழ்கிறார்கள் என்றால் அப்ப அவர்களோட நிலையெல்லாம் எப்படி இருக்கும்? அப்ப அதுல ஒரு விஷயத்தை பற்றி அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான். சாதாரணமாக ஒரு வெளியூர்ல எங்கேயோ ஒரு பகுதியில ஒரு நாட்டுல நம்ம இருக்கிறோம். அங்க இருக்கக்கூடிய பல நபர்களை பார்த்தா எல்லாருடைய முகத்தையும் பார்க்கும்போது எல்லாம் புதிய நபர்களா இருக்கிறாங்க. எல்லாருடைய நிலையும் பார்த்தா எங்க யாரை பார்த்தாலும் அறிமுகம் இல்லாதவர்களா இருக்கிறாங்க. அப்ப அப்படியான நிலையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மத்தியில யாரையேனும் தெரிந்த ஒரு நபரை, நமக்கு அறிமுகமான ஒரு நபரை பார்த்தா ஒரு மகிழ்ச்சி வருமா இல்லையா? இங்கிருந்து ஒரு வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாங்க, யாரை பார்த்தாலும் அந்நியவர்களாகவே இருக்கிற நிலையில திடீர்னு நமக்கு உறவினர் ஒருத்தரை பார்க்கிறோம், ஒரு நண்பரை ஒருத்தரை பார்க்கிறோம். ஒரு நாட்டுல நம்ம யாருமே இல்லாத நிலையில நம்ம ஊருக்காரங்க இங்க இருக்காரப்பா, நம்ம சொந்தக்காரர் இருக்கிறாரப்பா, ஒரு மகிழ்ச்சி வரும். அந்த மகிழ்ச்சியினுடைய வெளிப்பாடா ஓடி போய் என்ன செய்வோம், அவர் எங்க எவ்வளவு தூரத்துல தான் ஓடி போய் சந்திப்போம். இதுவெல்லாம் பார்க்கக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது. சாதாரணமாக வெளிநாடுகளை விடுங்கள்,
ஒரு திடலில் ஒரு மாநாடு நடக்கிறது. அந்த மாநாட்டிலே பல்வேறு ஊர்களை சேர்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்க, வந்து குழுமுகிறார்கள். அங்கே நமக்கு தெரிந்த ஒரு நபர், நம்ம ஊரை சேர்ந்த ஒரு நபரை, நமது மாவட்டத்தை சேர்ந்த ஒரு நபரை பார்த்து விட்டால் கண்டும் காணாம போவோமா? ஓடி என்ன செய்வோம், நலம் விசாரிப்போம். நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கிய என்றெல்லாம் விசாரிப்போம். இதுதான் நம்ம எல்லாருடைய நிலையாக இருக்கும். அப்போ உலகம் படைக்கப்பட்ட அந்த முதல் மனிதரிலிருந்து உலகம் அழியக்கூடிய வரையிலும் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சமுதாயத்தை வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையில யாராவது தெரிந்த நபர்களை பார்ப்பது என்பது ஒரு அரிதானதுதான். எல்லாரும் இருக்கக்கூடிய நிலையில தெரிஞ்ச நபர்கள் எல்லாரும் பார்க்க தெரியுமா? எல்லாம் உற்றா உறவினர்களா இருப்பாங்க, இருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நிலையில சில நபர்களுக்கு தங்களுடைய உறவினர்களை பார்க்கக்கூடிய நிலை ஏற்படும். அவ்வளவு பெரிய மகஷர் மைதானத்துல சொந்த பந்தங்களை பார்ப்பார்கள். அப்படி சொந்த பந்தங்களை பார்த்தால் என்ன நினைப்போம்? இத்தனை கோடான கோடி மக்கள் இருக்கிற நிலையில நம்மளுடைய உறவினர்கள் இந்த நிக்கிறாங்களப்பா, நம்ம புள்ள இங்க நிக்குத, நம்ம தாய் தகப்பன் இங்க நிக்கிறாங்களே, நம்ம மனைவி இங்க நிக்குதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்களா இல்லையா? ஆனா அந்த நிலையை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே வர்ணிக்கிறான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ், அந்த நாளில் ஒரு சகோதரன் தன்னுடைய ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை விட்டு, ஒரு சகோதரன் இன்னொரு தன்னுடைய சகோதரனை பார்த்து வெறுந்தோடுவான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யௌம யஃபிர்ருல் மர்உ மின் அஹீஹ் வ உம்மிஹி வ அபீஹ், தன்னுடைய தாயை பார்த்து விட்டு தன்னுடைய தந்தையை பார்த்து விரும்பக்கூடியவனாக இருப்பான். தன்னுடைய மனைவியையும் தன்னுடைய பிள்ளைகளையும் பார்த்து விரும்பக்கூடியவனாக அந்த நாளிலே மனிதன் இருப்பான். ஒவ்வொருவர்களும் தன்னுடைய நிலையை பற்றிய தான் தப்பிச்சா போதும், தன்னுடைய நிலை என்ன இதை பற்றியே யோசிக்கக்கூடியவனாக, அதை அறிவதற்காக தேடக்கூடியவனாகவே அவருடைய நிலை இருப்பதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுறான்னு சொன்னா, அப்ப அங்க மனிதர்கள் நிலையத்தில் இருக்கேன், தன்னுடைய தாய் தந்தை பார்த்தாலும் சரி, தன்னுடைய சொந்த சகோதரனை பார்த்தாலும் சரி, ஏன் தன்னுடைய மனைவி தாம் பெற்ற பிள்ளையை பார்த்தாலும் சரி, அங்கே போய் நல விசாரிக்க மாட்டான், ஓடோடி போய் கொஞ்ச மாட்டான், வெறுண்டோடக்கூடியவனா இருப்பான். எப்படி அம்மாடி இங்க நிக்கிறாங்களா, பாத்திரக்கூடாது, பார்த்தா நம்மிடத்திலிருந்து எது நன்மையை கேட்டா என்ன செய்யறது, நம்ம நிலையே என்ன நிலைன்னு தெரியலையே, யா நப்சே யா நப்சே என்று ஒவ்வொருவரும் தன்னுடைய நிலையை பற்றியே சிந்திக்கக்கூடிய ஒரு நிலையாக அந்த மறுமை நாள் இருக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுறானே. அப்ப அங்கே நமக்கு நம்ம நினைக்கலாம், இந்த உலகத்துல நம்ம நிறைய சேர்த்து வச்சிருக்கிறோம், நிறைய பங்களா கட்டி வச்சிருக்கிறோம், நிறைய பணக்காசு இருக்கிறது, சொத்து பத்து இருக்கிறது, சொந்தம் பந்தம் எல்லாம் இருக்கிறார்கள், நமக்கு எல்லோரும் நமக்கு ஓடி உதவுவார்கள் நினைப்போம். அங்க நம்ம குடும்பம் கூட உதவாது, நாம் பெற்ற பிள்ளை கூட உதவாது. பிள்ளையை பார்த்து தகப்பன் ஓடுவார், தகப்பனை பார்த்து பிள்ளை ஓடும். அப்படிப்பட்ட எந்த ஒரு பரிந்துரையும் இல்லாத, யாரும் யாருக்கும் எவருக்கும் கொஞ்சம் கூட நன்மைகள் செய்ய முடியாத ஒரு மோசமான ஒரு நாள் தான் அந்த மறுமை நாள் என்று இறைவன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான் என்று சொன்னால், இதை எதற்காக சொல்கிறோம்? ஏதோ மதுசரில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பார்த்துவிட்டு கேட்டுவிட்டு அதை செவியிலே கேட்டுவிட்டு கற்பனை செய்துவிட்டு கலைந்து விடுவதற்கல்ல. இதன் மூலமாக நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் நமக்கு தந்திருக்கக்கூடிய இந்த வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த உலக வாழ்க்கை என்பது எந்த நேரத்தில் வேண்டுமானால் நம்மை விட்டு பிரிந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. இன்றைக்கு உயிரோடு இருந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த உரையை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நாம், இந்த உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாம், அடுத்த நாள் இதே நாள் அடுத்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகு நாம் உயிரோடு இருப்போம் என்று 100% உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நாளை இதே நேரத்தில் உயிரோடு இருப்போம் யாராவது 100% உறுதியா சொல்ல முடியுமா? அடுத்த வினாடி உயிரோடு இருப்போமா சொல்ல முடியாது. அவ்வளவு அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கை கண்கூடாக நம்ம பார்க்கிறோம். இந்த உலக வாழ்க்கையை பற்றி பார்க்கும்போது எந்த நேரத்திலாம் நம்மளை விட்டு பிரிந்து விடும். எவ்வளவு சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம், எத்தனை உதாரணங்கள் நம்மை விட்டு நமக்கு அல்லாஹ் படிப்பினைகளாக காட்டிக் கொண்டிருக்கிறான். அப்ப இப்படிப்பட்ட இந்த உலக வாழ்க்கையில அந்த மறுமையில் நாம் எந்த பரிந்துரையும் இல்லாமல், எந்த கஷ்டமும் இல்லாமல் இலகுவாக வெற்றி பெற வேண்டுமானால்
இந்த வாய்ப்பு எப்ப முடியும் போதும் தெரியாது. இருக்கிற வரையும் உள்ள வாழ்க்கை என்பது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க சலுகை, வாய்ப்பு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நல்ல அமல்களை செய்ய வேண்டும். அதற்காக தான் இந்த இத்தனை விஷயங்களை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதை நாம் இந்த இடத்திலே பதிவு வைத்துக் கொண்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, அப்ப அந்த நாளிலே இங்க நமக்கு இவ்வளவு பக்கபலம் இருக்கிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று மார்க்கத்தக்கூடியவர்கள் எல்லாம் அங்கு யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். இன்னும் சொல்ல போனா ஒவ்வொரு சமுதாயம் ஓடி போவாங்களாம். எதுக்கு? யாராவது உதவி செய்வார்களா, யாராவது நம்முடைய அல்லாஹ்விடத்தில் பரிந்துரை செஞ்சு நம்முடைய பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிப்பதற்கு வழிவகை செய்வார்களா என்று அங்கு என்ன செய்வார்களாம்? அந்த மக்கள், அந்த மனுஷர் மைதானத்தில் நிற்கக்கூடிய மனிதர்கள் நிலையை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இறை தூதர்கள் எங்க இருக்காங்கன்னு பார்த்து ஒவ்வொரு நபிமார்களை நோக்கி போவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இடத்துல போவாங்க. முதல்ல நீங்க தான் இறைவனுடைய கையாலேயே நீங்கள் படைக்கப்பட்ட முதல் மனிதர், உங்களை தான் முதல்ல இறைவன் படைத்தான். இறைவனுடைய கைகளால் அவனால் நீங்கள் படைக்கப்பட்டீர்கள், நேரடியாக படைக்கப்பட்டவர்கள். நீங்க அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக சொல்லுங்க, எங்கள் நிலையெல்லாம் பாருங்க எப்படி இருக்கிறோம், இந்த மாதிரியான சூழலை நாங்க இருந்து கொண்டிருக்கிறோம், பதவி கொண்டிருக்கிறோம், எங்களை நிலை ரொம்ப மோசமா இருக்குது. நீங்க அல்லாஹ்ட்ட சொல்லி நீங்க கேட்டீங்கன்னா உங்க பேச்சு அல்லாஹ் கேட்டு எங்களை மன்னிப்பான், எங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான். அதனால எங்களுக்காக நீங்கள் பரிந்துரை செய்யுங்கள். யாரிடத்தில் கேட்பார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே. அப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுவார்கள், நான் என்னுடைய நிலையே என்ன நிலை என்று எனக்கு தெரியவில்லை, நானே சில தவறுகள் செய்துவிட்டேன், இறைவனுடைய கட்டளையை மீறி நான் சில தவறுகளை செய்து அதற்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து நான் அந்த நிலையில நான் இப்பொழுது தீர்ப்பு எப்படி வரப்போகுது எனக்கு தெரியல, அதுக்கு என்னுடைய நிலையே ஒரு மோசமான நிலை, எனக்கே ஒரு என்ன நிலை என்று தெரியவில்லை, நான் எப்படி அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செய்கிறது? ஆனா அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்து விட்டான், மன்னித்து விட்டான் என்று சொன்னாலும் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்க அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னவா இருப்பேன்? அவர்கள் செய்த ஒரு தவறை சுட்டி காட்டி நானே தவறு செஞ்சுட்டு நான் இருக்கும்போது நான் எப்படி பரிந்துரை செய்வேன்? நீங்க அப்படி ஏதாவது கேட்கிறாருந்தா அந்த இருக்கிறார் பாருங்க என்று சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நோக்கி அவங்க என்ன செய்வாங்களா? கையை காட்டுவாங்களாம். உடனே அந்த மக்கள் அப்படியே யூட்டன் போட்டு என்ன செய்வாங்க? நூஹ் நபியை நோக்கி போவார்கள். நூஹ் நபி எங்க இருக்கிறாங்கன்னு பார்த்தா அங்க ஓடுவார்கள். அங்க போய் பார்த்தா அங்க போய் என்ன செய்வாங்க? நீங்க தான் நூஹ் அவர்களே, நீங்கள் தான் முதலாக இந்த சமுதாயத்திற்கு உலக மக்கள் அனைவர்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர். இந்த இடத்துல நமக்கு ஒரு சந்தேகம் வரும். முதல் தூதர் என்பவர்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தானே, அவர்கள் தானே முதல் நபி. ஆனா இந்த இடத்துல மக்கள் என்ன சொல்றாங்க? நீங்கள் தான் உலக மக்கள் அனைவர்களுக்கும் முதலாக தூதராக அனுப்பப்பட்டவர்கள் என்று சொல்றாங்களே என்ற ஒரு சந்தேகம் வரும். அதை பொறுத்தவரை என்னன்னு கேட்டா, முதல் நபியாக அனுப்பப்பட்டவர்கள் ஆதம் நபி தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த மக்களுக்கும், ஒரு சமுதாயத்துக்கு, அன்னைக்கு வாழ்ந்த உலகத்தில் வாழ்ந்த அனைத்து மக்களுக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் என்று சொன்னால் அது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் நபி ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு தூதர் அனுப்பப்பட்டாங்களா? இல்ல. ஆதம் நபி ஒரே மனிதராக வந்தாங்க. அவங்களுக்கு பிறகு அவங்க குடும்பத்துக்கு தான் அவங்க தூதரா இருந்தாங்க. முதல்ல அவங்க ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கு இல்லை, அவங்க மனைவி, அவங்களுடைய பிள்ளைகள், அப்படித்தான் அவங்களுடைய அந்த தூதுத்துவம் ஆரம்பமாகிறது. உலக மக்கள் அனைவர்களுக்கும் தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அனுப்பப்பட்டாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பொறுத்தவரையிலும் இந்தியாவுல வாழ்ந்த மக்களுக்கும் அவங்க தான் தூதர். அமெரிக்காவுல ஒருத்தர் வாழ்ந்திருந்தா அவங்களுக்கு யாரு தூதரு? நபிகள் நாயகம் தான். உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்பட்டவர்கள் ஒரு இறை தூதர், இறுதி தூதராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. ஈசா நபி கூட உலக மக்கள் அனைவருக்கும் தூதராக அனுப்பப்படல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு முன்னாடி 600 ஆண்டுகளுக்கு முன்னாடி அனுப்பப்பட்ட ஈசா நபி இருக்கிறாங்களே, உலக மக்கள் அனைவருக்கு அவங்க தூதரா? இல்ல, இஸ்ரவேல் சமுதாயத்துக்கு தான் அவங்க தூதர். சில நபிமார்கள் அல்லாஹ் அந்தந்த காலத்தில் வாழ்ந்த ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தூதராக அனுப்புவார். இப்ராஹிம் நபி ஒரு சமுதாயத்துக்கு தூதராக இருந்தாங்க. அதே காலகட்டத்தில் இப்ராஹிம் நபி வாழ்ந்த காலகட்டத்திலே லூத்துங்கிற ஒரு இறை தூதர் வேற ஒரு சமுதாயத்துக்கு தூதராக இருந்தாங்க. அப்ப உலக மக்கள் அனைவர்களுக்கும் சில தூதர்களை தான் அல்லாஹ் என்ன செஞ்சு அனுப்புனான். அதுல முதலாவதாக அனுப்பப்பட்டவர்கள் தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம். இதை அந்த மக்கள் சுட்டி காட்டுறாங்க. உங்களை தான் முதலாக அல்லாஹ் என்ன செஞ்சான்? உலக மக்கள் அனைவர்களுக்கும் தூதராக அனுப்புனா. அப்படிப்பட்ட நீங்க அல்லாஹ்விடத்துல பரிந்துரை செஞ்சீங்கன்னா
உங்களுடைய பரிந்துரை ஏற்று அல்லாஹ் எங்களை மன்னிப்பான், எங்களை மன்னிச்சு சொர்க்கத்துக்கு அனுப்புவான், அதனால எங்களை மன்னிக்கிறதுக்காக அல்லாஹ்விடத்துல நீங்கள் பரிந்து பேசுங்கள் என்று நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய் கேட்பாங்க. அவர்கள் சொல்வார்கள், நானே ஒரு தவறை செஞ்சுட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுறானா இல்லையா, அந்த கப்பல்ல மூமின்களை எல்லாம் ஏற்றிக்கொண்டு அந்த வெள்ளப்பெருக்கில பாதுகாக்கப்பட்ட அவங்க போற நேரத்துல தன்னுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சு என்ன செய்யறாங்க, பாசத்தினால அவன் காஃபிர்னு தெரிஞ்சும் கூட நீ கப்பல்ல ஏறி தப்பிச்சுக்க அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் அதை கண்டிப்பான். நீங்க செய்யறது தப்பு, அவன் குடும்பத்தை சேர்ந்தவன் இல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கண்டிப்பானே. பிறகு அதுல இருந்து அவங்க விலகிக்குவாங்க, அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சிருவாங்க. ஆனா இந்த மாதிரியான சில விஷயங்களை சொல்லி நானே இப்படி ஒரு தப்பை செஞ்சுட்டு அதே எங்களை அல்லாஹ் இப்படி தீர்ப்பளிக்க போறான்னு தெரியல, நான் இப்படி அல்லாஹ் இடத்துல போய் பரிந்து பேச முடியும் என்று என்ன செய்யறாங்க, அவங்களும் கை விட்டுறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருக்கிறாங்க, அவங்களை நோக்கி கையை நோக்க அவங்களை நோக்கி அவங்க போவாங்க. அப்ப அந்த சமுதாயம் எல்லாம் ஓடி போய் கேட்கும், இப்ராஹிம் நபிங்கிறது எப்படி, அல்லாஹ்வுடைய உற்ற தோழர். வத்தஹதல்லாஹு இப்ராஹிம கலீலா, அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லும் போது இப்ராஹிமை நாம் உற்ற தோழராக ஆக்கி கொண்டோம், அல்லாஹ் உற்ற தோழராக ஆக்கி கொண்டான் என்று அல்லாஹ் சொல்றானே. அப்படிப்பட்ட க்ளோஸ் ஃப்ரெண்டாக உற்ற தோழராக இருக்கக்கூடிய இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய் அந்த மக்கள் என்ன செய்யறாங்க, பரிந்து கேட்கிறாங்க. அவர்களும் கையில் நிறுத்தி விடுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு இறை தூதராக மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று ஒவ்வொரு இறை தூதராக அந்த மக்கள் எல்லாம் செல்லும் போது அவரவர்கள் வாழும்போது சில தவறுகள் செய்திருப்பார்களா இல்லையா, மனிதன் அடிப்படையில சில தவறுகள் நபிமார்களாக இருந்தாலும் மனிதன் என்ற அடிப்படையில் சில தவறுகள் செய்திருப்பார்களா இல்லையா, அப்படி ஒரு சில தவறுகளை, அது ஒரு சில தவறுகள் என்றால் ரொம்ப ரொம்ப ரேரா தப்பு செஞ்சிருப்பாங்க. அப்ப அந்த மாதிரியான ஒரு சில தவறுகளை சுட்டிக்காட்டி அது அல்லாஹ் ரசூலும் கூட நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க அவங்க என்ன தவறு செஞ்சிருக்காங்க. அந்த தவறுகளை சுட்டிக்காட்டி அவங்க எல்லாருமே என்ன செஞ்சிருவாங்க, கை விரிச்சிருவாங்க. இந்த இடத்துல நம்ம ஒரு விஷயத்தை கவனிக்கணும். இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்துல பல மக்கள், ஏராளமான தவறு செய்யக்கூடிய பல நபர்கள் என்ன செய்யறாங்க, நம்ம என்ன தப்பு செஞ்சாலும் சரி, சில நபர்கள் இருக்கிறாங்க அவங்கள்ட்ட போய் துவா செய்து விட்டோம் சொன்னா, பிரார்த்தனை செய்து விட்டோம் சொன்னா அவங்க அல்லாஹ்விடத்துல நமக்காக பரிந்து பேசிடுவாங்க அப்படின்னு சொல்லி இங்கிருந்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் பிரயாணம் செய்யறாங்க. அதிகமாக பார்த்தீங்கன்னு சொன்னா நாகூரை நோக்கியும் ஏர்வாடியை நோக்கியும் அஜ்மீரை நோக்கியும் நம்ம இந்தியாவை நம்மளுடைய தமிழகத்தை சேர்ந்தவர்கள் என்றால் இன்னும் நம்ம பகுதிகளில் என்ன கோட்டைப்பட்டினம் இன்னும் ஏர்வாடி மாதிரியான சில ஊர்களை நோக்கி எல்லாம் என்ன செய்வாங்க, பிரயாணம் செஞ்சு போவாங்க. பிரயாணம் செய்ய முடியலன்னா லோக்கல்ல எங்கேயாவது ஊர்கள்லையும் சில பேர் வச்சிருக்காங்களா இல்லையா, பிற சமுதாயத்துல குலதெய்வம் உண்டு, அந்த மாதிரி லோக்கல் ஏரியாக்களை நோக்கி போறாங்க. ஏன்பா இவங்களை நோக்கி போறீங்கன்னு கேட்டா இவங்க சொல்லக்கூடிய பதில் என்ன, நம்ம எல்லாம் சாதாரண நபர்களா, நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறோம், நம்ம எவ்வளவு பாவங்கள் செஞ்சிருக்கோம், நம்ம போய் அல்லாஹ் இடத்துல நேரடியா கேட்க முடியுமா, அல்லாஹ் நம்மளுடைய பாவத்தை நேரடியா நம்ம கேட்க மன்னிப்பானா, பரிந்துரை செய்வானா, அல்லாஹ் நம்மளுக்கு அருள் புரிவானா, நம்ம எவ்வளவு பாவியா இருக்கோம். அப்ப இந்த நிலையில இருக்கும்போது அல்லாஹ் இடத்துல நம்ம நேரடியா கேட்க முடியாது. அதனால நம்ம இறைநேசர்களை தேடி சென்றோம் சொன்னா அவர்கள் அல்லாஹ் இடத்தில் நமக்காக வாங்கி தருவார்கள், நமக்காக பரிந்து பேசுவார்கள் என்று சொல்லிதான் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு தர்காவா போகக்கூடிய நிலையெல்லாம் பார்க்கிறோம். ஆனா இந்த இடத்துல நீங்க சிந்தித்து பாருங்க, இங்கே கோட்டைப்படை என்று அடங்கியிருக்கக்கூடிய ராவுத் ஷாஹிப் என்று சொல்லக்கூடிய நபர் இறை நேசரா இல்லையா என்பது யாருக்கும் தெரியாது. இறை நேசர் என்றால் இறைவன் யாரை நேசிக்கின்றானோ அவர்கள் தான் இறை நேசர். யார் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு வாழ்ந்தாங்களோ அவங்களை தான் அல்லாஹ் நேசிப்பான். உண்மையிலேயே ஒரு வேலை தொழுகிறார், உண்மையிலேயே தான தர்மங்கள் செய்கிறார், அப்படி செய்திருந்தா கூட அவர் இறை நேசர் நம்ம சொல்லிட முடியாது. அவர் உண்மையிலேயே அல்லாஹுக்காக தான் தொழுதாரா, அவர் அல்லாஹுக்காக தான் நோன்பு வச்சாரா, அல்லாஹுக்காக தான் தான தர்மம் செஞ்சாரா என்பது அவருடைய உள்ளத்தை பற்றிய விஷயம் அல்லாஹுக்கு தான் தெரியும். ஒருவர் செய்யக்கூடிய வெளிப்படையான அமல்களை வைத்து இவர் இறைநேசர் என்று சொல்லவே முடியாது. ஒருவேளை நாம் இறைநேசர் என்று இந்த உலகத்தில் ஒருவரை சொல்வதாக இருந்தால் அல்லாஹ்வால் அது சொல்லப்பட்டிருக்கும், இவர் இறைநேசர், இவர் என்னுடைய சிறந்த அடியாராக இருக்கிறார், அது அல்லாஹ்வுடைய தூதரால் அது வெளிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அல்லாஹ் எடுத்து சொல்லி ரசூலுல்லாஹ் செய்வாங்க, சில நபர்களை சொல்லி இருக்கிறார்கள். அந்த மாதிரியான உதாரணத்துக்கு எடுத்து சொல்லுவதாக இருந்தால் நபிமார்கள் எல்லாருமே இறைநேசர்கள் தான், சொர்க்கவாசிகள் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சில நல்ல மனிதர்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த பல சஹாபாக்களில் சிலரை சொர்க்கவாசிகள் என்று நன்மாராயம் சொல்லப்பட்ட சஹாபாக்கள் இருக்கிறார்கள். பத்ர் போர்க்களத்தில் போரிட்டு கொல்லப்பட்ட
அந்த போரிட்ட அனைத்து சகாபாக்களையுமே முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஷஹீதாக்கப்பட்ட அது போன்ற சில சகாபாக்களை பற்றி சொல்லப்படுகிறது. சில சகாபாக்கள் பெயர் குறிப்பிட்டப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்கள் எல்லாம் சொர்க்கவாசி சொல்லியிருக்கிறாங்க. அஷரத்துல் பஷரா என்று சொல்லப்பட்ட 10 நன்மாராயம் சொல்லப்பட்ட சகாபாக்கள் என்று சொல்லப்படுகிறது. இவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள் என்று முன்னறிவிப்பு செய்யப்பட்ட எல்லாரும் இறைநேசர்கள் தான். அதுல மாற்று கருத்து இல்லை. அப்படிப்பட்ட இறைநேசர்கள் என்று சொல்லப்பட்டவர்கள் போய் துவா செய்யலாமா? அவங்கள்ட்ட நீங்க சொர்க்கவாசிகள் நீங்க அல்லாஹ்வினாலும் நீங்க சொல்லப்பட்டீங்களே, வாக்குறுதி கொடுக்கப்பட்டீங்களே, நீங்க கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவீங்க, அதனால எங்களையும் சேர்த்து இழுத்துட்டு போங்க அப்படின்னு நம்ம கேட்க முடியுமா? யாராவது அப்படி கேட்கிறோமா? யோசிச்சு பாருங்க. உமர் அவங்கள போய் கூப்பிட்டு யா உமர் அப்படின்னு சொல்லி யாராவது துவா செய்யறோமா? உமர் யாரு? சொர்க்கவாசிகளில் ஒருவர். அபூபக்கர் இல்லான்னு சொல்லி யாராவது துவா செய்யறோமா? அவர்கள் யார்? அவங்க சொர்க்கவாசிகளில் ஒருவர். அதையெல்லாம் விடுங்க. இப்ராஹிம் நபியிடத்தில் யாராவது துவா செய்யறோமா? இப்ராஹிம் நபியே எங்களுக்கு பிள்ளைய தாங்க, எங்க நோயை குணப்படுத்துங்க, எங்களுக்கு ரிசுக்கு தாங்க, செல்வத்தை தாங்க என்று யாராவது இப்ராஹிம் நபியிடத்திலே யாராவது போய் முறையிடுகிறோமா? ஏன் இப்ராஹிம் நபியை வலியுறுத்தி நான் முக்கியத்துவப்படுத்தி கேட்கிறேன்னு சொன்னா, இப்ராஹிம் நபியை அல்லாஹ் குர்ஆன்ல என்னுடைய நேசர் என்பதை டிக்ளேர் செய்தார். எந்த ஒரு இறை தூதருடைய பெயரை சொல்லி இவர் என்னுடைய உற்ற தோழர் என்று குர்ஆன்ல யாரையும் அல்லாஹ் சொல்லவில்லை. எந்த நபியை பார்த்து இவர் மூசா என்னுடைய உற்ற தோழர், ஈசா என்னுடைய உற்ற தோழர் என்று அல்லாஹ் பெயர் குறிப்பிட்டு சொன்ன ஒரே ஒரு இறை தூதர் யாரு? என்னுடைய இறை நேசர் என்று, என்னுடைய நேசர் என்று சொன்ன, உற்ற தோழர் என்று சொன்ன ஒரே நபி என்று சொன்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி இடத்துல கூட நம்ம யாரு துவா செய்ய மாட்டேங்கிறோம். ஏன்? அவங்களுக்கு தான் துவா செய்ய கூடாதுன்னு விளங்கி வைத்து விட்டு இப்ராஹிம் நபியை விட பெரியவரா ராவுத்தரப்பா, இப்ராஹிம் நபியை விட பெரிய நபராயா வஹீத் அப்துல் காதர் ஜிலானி, இது எதற்கு சொல்கிறோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல போய் அந்த மக்கள் மஹ்ஷர் மைதானத்திலே உதவி கேட்பாங்க. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்கள், நீங்க உங்க அல்லாஹ்வுடைய உற்ற தோழராக இருக்கிறீங்க, நீங்கள் தான் முதலாக ஆடை வழங்கப்பட்டவர்கள். மறுமை நாள் அந்த நிர்வாணிகளாக மக்கள் எழுப்பப்படுறாங்களே, முதல் ஆடை யாருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான்? முதலாக ஆடை வழங்கப்பட்ட இறை தூதர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு தூதருடைய அந்த சிறப்புகளை சொல்லி அந்த மக்கள் சொல்றாங்க, நீங்க உங்க மீது அல்லாஹ் அவ்வளவு உகப்பு வைத்திருக்கிறான், உங்கள் மீது அவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிறான், நீங்க சொன்னா அல்லாஹ் எங்களை மன்னிப்பா, எங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான்னு சொல்லும் போது அப்படிப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே அங்க கை விரிச்சிருவாங்க, அங்க உதவி செய்ய மாட்டாங்க. யோசித்து பாருங்கள் சகோதர சகோதரிகளே. அப்ப நம்ம யாரையாக நினைக்கிறோம்? அப்ப அந்த நிலையெல்லாம் யோசிக்கிறது. யாரும் எவருக்கும் பரிந்துரை செய்ய முடியாத ஒரு நாள் கடைசியா அந்த மக்கள் போய் அல்லாஹ்வுடைய தூதர், இறுதி தூதராக அனுப்பப்பட்ட முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட போவாங்க. இதெல்லாம் மகசூரம் நடக்கக்கூடிய சம்பவங்கள்ல ஒன்று. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் அந்த மக்கள் முறையிடுவார்கள். அவர்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லி, அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சிறப்புகளை சொல்லி அந்த மக்கள் முறையிட்டு எங்களுக்காக பரிந்து பேசுங்கள் என்று சொல்வார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவில விழுவாங்க அல்லாஹ்விடத்துல. அல்லாஹ் எந்தெந்த வார்த்தைகளை சொல்லி கேட்க சொன்னானோ அப்படிப்பட்ட வார்த்தைகளை, அந்த வார்த்தைகளை அவங்க இஷ்டப்படி கேட்க முடியாது. அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளால் அவங்க என்ன செய்வாங்க? அல்லாஹ்விடத்துல இறைஞ்சுவார்கள். இறைஞ்சும் பொழுது பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? அவர்களை எழுப்பி நீங்க பரிந்துரை செய்யுங்க. யாருக்கு பரிந்துரை செய்கிறது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் விரும்பிய எல்லோருக்கும் பரிந்துரை செய்வாங்களா? இவங்க எல்லாம் என்னுடைய சமுதாயம், இவங்க என்னுடைய உம்மத்தா இருக்கிறாங்க, எனக்கு பிடிச்ச மக்களா இருக்கிறாங்க, இவருடைய பாவத்தை மன்னிங்க, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னி, இவருடைய பாவத்தை மன்னி குறிப்பிட்டு அந்த மாதிரி ரசூலுல்லாஹ்வுக்கு பிடிச்ச நபர்களுக்கு எல்லாம் பரிந்துரை செய்வாங்களா? கிடையாது. அதையும் ரசூலுல்லாஹ்வே சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ் சில நபர்களை காட்டுவான், இந்த நிக்கிறாங்க, ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பரிந்துரை செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த சமுதாயத்துக்குள்ள சிலர் மட்டும் இருப்பார்கள். அந்த சிலரை அல்லாஹ் காட்டுவான். அல்லாஹ் காட்டி சொல்லுவான், நீங்கள் இவர்களுக்கு பரிந்துரை செய்யுங்க. இதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்களில் பதிவு செய்யப்பட்டது. நீங்க இவர்களுக்கு அந்த பரிந்துரை செய்யுங்கன்னு சொல்லி அல்லாஹ் தான் கட்டளையிடுவான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
யாருக்கு அல்லாஹ் பரிந்துரை செய்ய சொன்னாரோ அவர்களுக்கு பரிந்துரை செய்வாங்க. பரிந்துரை செய்யறது கூட ரசூலுல்லாஹ்வாக அவங்க இஷ்டத்துக்கு எல்லாருக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. அங்க ரசூலுல்லாஹ்வுக்கு நம்ம நினைக்கலாம். சில பேர் சொல்லுவாங்க, ரசூலுல்லாஹ் பரிந்துரை செஞ்சாங்கல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரிந்துரை செய்ய பேர்ல தானே பல பேர் சொர்க்கத்துக்கு போனாங்க சொல்லுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பரிந்துரை செய்தார்கள். அது பரிந்துரை போன்ற ஒரு செட்டப் தான் அது. அந்த பரிந்துரையை கூட நிர்ணயித்தது யார்? யாருக்கு யார் பரிந்துரை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் அல்லாஹ் தான் நிர்ணயிக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதராக அவர்கள் விரும்பியவர்களுக்கெல்லாம் பரிந்துரை செய்ய முடியாது. அதனால்தான் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லும் பொழுது, அந்த நாளை பற்றி சொல்லும் பொழுது, அந்த நாளிலே யாரும் எவருக்கும் சிறிதளவு கூட பயனளிக்க முடியாது. அப்படிப்பட்ட நாள் குர்ஆனுடைய வசனம் இது. அந்த நாள் இருக்குது, அந்த நாளில் யாரும் யாருக்கும் சின்ன அளவுக்கு கூட பயனளிக்க முடியாத ஒரு நாள் மறுமை நாள். அப்ப பரிந்துரை செய்ய முடியும் என்று சொன்னால் அந்த பரிந்துரை கூட அல்லாஹ் நாடியவர்களுக்கு, அல்லாஹ் யாருக்கு அருள் புரிந்தானோ, யாருக்கு அல்லாஹ் நாடி இருக்கிறானோ அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்ய சொல்லுவான், அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புறதுக்காக ஒரு செட்டப் அல்லாஹ் செய்யறான். நீங்க இன்னாருக்கு பரிந்துரை செய்யுங்கன்னு அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பரிந்துரை செய்வார்கள். அல்லாஹ் இடத்துல அந்த அல்லாஹ் கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை சொல்வார்கள். அவர்களில் யாருக்கு பரிந்துரை செய்யப்படும் அவர்களை அல்லாஹ் என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்புவான். இப்ப இவ்வளவு பெரிய ஒரு சம்பவங்கள் எல்லாம் எங்கே நடக்கிறது? மஹ்ஷரிலே நடக்கிறது. மஹ்ஷரிலே இது மட்டும் நடக்கல, இன்னும் பல பாவங்களை செய்தவர்கள், பல்வேறு தவறுகளை மூழ்கி கிடந்தவர்கள், அவர்களில் பலர் அவருடைய அந்த ரூபத்தை, அந்த தோற்றத்தை வச்ச இவர்கள் எந்த நிலை என்பதை அடையாளம் காணக்கூடிய அளவுக்கு சிலர் அல்லாஹ் என்ன செய்யறான், கொண்டு வர வைக்கிறான். அதுல சிலர் வருவார்கள். எப்படி வருவார்கள்? ஒரு பக்கம் சாய்ந்தவர்களாக, ஒரு தோல் புஜம் மற்றொன்றை விட சாய்ந்த நிலையிலே, அந்த மாதிரி நிலையில் அவர்கள் வருவார்கள். அந்த மறுமை நாளில் கொண்டு வரப்படுவார்கள். யாரப்பா இவர்கள் எல்லாம் என்று பார்த்தால், இந்த உலகத்துல வாழும் பொழுது 2 மனைவிமார்கள் இருப்பார்கள். அந்த 2 மனைவிமார்களில் நீதமாக அவர்களை வச்சு நடத்திருக்க மாட்டாங்க. மனைவிமார்கள் ஒன்றுக்கு மேற்பட்டவங்க இருந்தாங்கன்னா அவங்கள எப்படி நடத்தணும் மார்க்கம் சொல்லுது? நீதமாக நடத்தணும். அவர்கள் பொருளாதாரத்தை பங்கெடுப்பதாக இருந்தாலும் சரி, சொத்து பங்கெடுப்பதாக எல்லாமே எப்படி இருக்கணும், நீதமாக இருக்க வேண்டும். அதுல இவங்களுக்கு ஒரு நாள் அவங்களுக்கு ஒரு அது மாதிரி நீதமா இருக்கணும். அவங்க பிள்ளைக்கு நீங்க பொருளாதாரத்தை கொடுக்குறீங்கன்னா அதே மாதிரி அவங்க பிள்ளைக்கும் பொருளாதாரத்தை கொடுக்கணும். அந்த அளவுக்கு 2 மனைவிமார்கள் இருந்தா நீதம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த நீதம் தவறிய நிலையில் ஒருத்தர் இருந்தாருன்னா அங்கேயும் இப்படி சமம நிலையில அவர் தோல் புஜம் சமமா இருக்கலாம். ஒரு தோல் புஜம் அப்படி இறங்கிய நிலையில ஒன்று மேல் நோக்கி நிலையில இருக்கும். அந்த மாதிரி நிலையில் கொண்டு வரப்படுவார். இன்னொருத்தர் பாத்தீங்கன்னு சொன்னா, அவர் பாத்தீங்கன்னா அவர் தன்னுடைய குடல்ல என்ன செய்யுமா, அப்படி வெளியே அப்படியே கக்குவாராம். அப்படி குடல் அப்படி வெளியே சில பேருக்கு வாமிட்டு வரும்போது நம்ம குடல்ல வெளியே விழுற மாதிரி ஒரு விதமா தோணும். அது மாதிரி குமட்டிக்கிட்டு வருமா இல்லையா, அந்த மாதிரி வைத்த பிறட்டு அப்படியே ஒரு மாதிரி வாமிட்டு எடுப்போமா இல்லையா, அந்த மாதிரி ஒரு நிலை இருக்காது. அதை விட மோசமா குடலை வெளியில விழும். அந்த குடலை திருப்பி என்ன செய்வாரு, அவருக்கு பழைய நிலைக்கு போகும். திரும்ப திரும்ப அந்த நிலை வந்துகிட்டே இருக்குமா. யாருப்பா இவர் என்று கேட்டா, அவரை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர் யார் என்றால் குர்ஆனை நன்கு கற்றிருப்பார், மார்க்கத்தை அறிந்து வைத்திருப்பார், பிறருக்கு மார்க்கத்தை சொல்லி இருப்பார். ஆனால் அந்த குர்ஆன் சொன்னபடி அவர் வாழ்க்கையில் நடந்திருக்க மாட்டார். குர்ஆனை மக்களுக்கு போதிச்சிருப்பாரு, குர்ஆன்ல அல்லாஹ் அப்படிலாம் சொல்லுகிறார் என்று சொல்லுவார். ஆனா தன்னுடைய வாழ்க்கையில அதற்கும் அவருக்கும் சம்பந்தமே இருக்காது. இப்படியா நிலையில் வரக்கூடியவர்களுக்குரிய நிலை மறுமை நாளில் இந்த மாதிரி கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்கு மோசமான நிலை. அதே மாதிரி சிலரை பார்த்தால் முகம்தான் நடந்து, முகத்துலதான் காலா நடந்து வருவோம் நம்ம. ஆனா அங்க 2 கால் இருக்கும், ஆனால் கால் நடந்து வர மாட்டார்கள், முகத்தில் நடந்து வருவார்கள். இதை பற்றி சஹாபாக்கள் கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ்ட்ட, அது எப்படி முகத்துல நடக்க முடியும், முகத்தால் எப்படி நடக்க முடியும் அப்படின்னு. 2 கால்களால் நடக்க வைத்த இறைவன் முகத்தினால நடக்க வைக்க மாட்டானா? அவனால எதுவும் முடியும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள், இந்த மாதிரி 1 2 இல்ல, நிறைய சம்பவங்கள் இப்படியாக அவங்களுடைய தோற்றத்தை சிலர் வருவாங்க. அவங்களுடைய முகத்துல எல்லாம் சதையே இருக்காதாம், கொஞ்சம் கூட சதை இருக்காதாம். ஒரு சதை இருந்தா தானே பாக்குறதுக்கு ஒரு தோற்றமா இருங்க. முகத்துல சதை இல்லாமல் எலும்பு ஒட்டிய நிலையில அந்த முகத்தோற்றத்தோடு வந்தாங்கன்னா எப்படி இருக்கும்? அவங்க யாருன்னு கேட்டா, அவர்கள் யாசகம் அதிகமாக யாசகம் கேட்டவர்கள். தன்னுடைய தேவைக்காக ஒரு சிரமத்தினால யாசகம் கேட்கறதை தவிர்த்து அதிகமாக யாசகம் கேட்டு இருந்தாங்களே, எதுக்கு தேவைக்கு போகவே சும்மாவே என்ன செய்யற சில பேர் கையெழுந்துற நிலையிலே இருப்பாங்க.
அந்த மாதிரி யாரெல்லாம் இருந்தார்களோ அவர்களுக்கு என்ன செய்யப்படும்? அந்த சதையெல்லாம் ஒட்டிய நிலையில எலும்பும் தோலுமாக முகத்துல கொஞ்சம் கூட சதையை பற்றி இல்லாதவர்கள், சதை இல்லாதவர்களாக அவர்கள் கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னொருத்தவங்க வருவாங்க, அவங்கள பார்த்தா 7 நிலங்கள் அவருடைய கழுத்துல தொங்கப்பட போட்டிருக்குமா மறுமை நாள்ல சொல்லப்படுது. யாரு பாவரு? அவருடைய அந்த சொத்தை தாண்டி அடுத்தவர்களுடைய நிலத்துல ஒரு ஜான் அளவுக்கு எடுத்திருந்தாலும் அதுல ஒரு பகுதி, அடுத்தவர்களுடைய நிலத்தில் ஒரு பகுதியை அவர் அநியாயமாக அபகரித்திருந்தால், இந்த உலகத்துல வாழும்போது தன்னுடைய சொத்து போக தன்னுடைய சொத்தையும் தாண்டி அடுத்தவர்களுடைய நிலத்துல ஒரு பகுதியை அவர் அபகரித்தவருக்கு அது போன்ற 7 நிலங்களை அல்லாஹ் என்ன செய்யறான்? அவருடைய கழுத்துல தொங்க போடுகிறான். அவ்வளவு மோசமான நிலை. அதான் எப்படி முடியும்? இப்போ உள்ள நம்ம உடல் தோற்றத்துக்கு அது முடியாது. ஆனா அல்லாஹ் அங்க ஏற்படுத்தான். அந்த மாதிரி ஒரு வேதனை அனுபவிக்கக்கூடிய நிலைக்கு அந்த மறுமை நாள்ல சிலர் என்ன செய்றாங்க? கொண்டு வரப்படுகிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. இது ஒரு பக்கம் பாவம் செய்தவர்கள் நிலையை பார்க்கும்போது நான் நிறைய சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தா நன்மைகளை அள்ளிக்கிட்டு ஒரு சில கூட்டங்கள் வருவார்கள் மறுமை நாள்ல. நன்மைகளை கொண்டு வருவாங்களாம். அவங்கள பார்த்தா நிறைய தொழுகை, இந்த உலகத்தை அவங்கள வரும்போதே தெரியும் இவங்களும் நிறைய தொழுது இருக்கிறாங்க, தொழுகைகளை அள்ளிக்கிட்டு வருவாங்க. தொழுகை ஒடுக்கிற நன்மைகளை, தான தர்மங்கள் செஞ்சு இந்த உலகத்துல நிறைய நன்மைகளை செய்து அது போன்ற நன்மைகளை கொண்டு வரக்கூடியவர்களா வருவாங்க. அப்ப நம்மள அங்க உள்ள மற்ற மக்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. எப்படி இவர் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவாரு, இவர் நிறைய தொழுது இருக்கிறாரு, நிறைய அமல் செஞ்சிருக்கிறாரு, அப்ப இவ்வளவு அமல்கள் நன்மைகள் அள்ளிட்டு வர்றாருன்னா இவர் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு போயிடுவார்னு நினைக்கக்கூடிய நிலைமைக்கு வரும். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, திவாலாகி போனவர் என்றால் யார் தெரியுமா உங்களுக்கு? ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. திவாலாகி போனவன் பத்தி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப சஹாபாக்கள் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் தான் அறிந்தவங்க. அப்ப திவாலாகி போனவனா யார் தெரியுமா? மறுமை நாளில் ஒருத்தன் கொண்டு வரப்படுவான், நன்மைகளை அள்ளி கொண்டு வருவான். நன்மை மூட்டைகளாக அள்ளிக்கிட்டு வரும்போது அங்கிருந்து சிலர் வருவார்கள், யா அல்லாஹ் இந்த வந்தானே இவன் இந்த உலகத்துல வாழும்போது எனக்கு இன்னென்ன மாதிரி என்னை திட்டினான், இன்னென்ன மாதிரி எனக்கு அநியாயம் பண்ணிட்டான் என்று சொல்வார்கள். அப்படி சொல்லும் போது அப்படியா அல்லாஹ் என்ன செய்வாங்க? தீர்ப்பு, நியாய தீர்ப்பு நாள் அல்லவா. இந்த உலகத்துல எவன் சொத்தை அவன் அபகரிச்சிருந்தாலும் சரி, எவனுக்கு எந்த பாதிப்பை அவன் செய்திருந்தாலும் சரி, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய நீதிமன்றங்களை நம்ம கைவிட்டாலும் அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்தில் தப்பிக்கவே முடியாது. அதனாலதான் அல்லாஹ்வை பற்றி திருமறை குர்ஆன்ல அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறார், மாலிகி யௌமித்தீன், நியாய தீர்ப்பு நாளின் அதிபதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அந்த நாள் இருக்கிறதே, இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீதிபதிகளுக்கும் அரசாட்சிகளுக்கு நியாய தீர்ப்பு நாள் என்று இருக்கிறது, அதனுடைய ஒரே அரசன் அல்லாஹ் தான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறானே. அப்படிப்பட்ட தீர்ப்பு அங்க நீங்க எவ்வளவு நன்மைகள் இந்த உலகத்துல ஒருத்தனுக்கு அநியாயம் பண்ணிட்டு நம்ம என்ன தொழுதிருந்தாலும் சரி, எவ்வளவு நோன்பு வைத்திருந்தாலும் சரி, எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்களை நான் தான தர்மங்களாக வாரி இறைத்திருந்தாலும் ஒரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநியாயத்தை, அந்த மனிதனுக்கு செய்த பாவத்தை அந்த மனிதன் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று சொல்லக்கூடிய அடிப்படையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுறாங்க, அவன் கொண்டு வந்திருந்த நன்மையிலிருந்து சில நன்மைகள் எடுக்கப்பட்டு அங்கே புகார் சொன்ன ஒருத்தனுக்கு எடுத்து கொடுக்கப்படும். அவன் போயெல்லாம் வாங்கிட்டு இப்ப நன்மை கொஞ்சம் குறைஞ்சிருக்குது. இன்னொருத்தன் வருவானா, யா அல்லாஹ் என்னை பத்தி அவன் அவதூறு சொல்லிட்டான், இந்த உலகத்துல வாழும்போது இந்த மாதிரி என்னை பேசினா அப்படின்னு சொல்லும் போது அப்படியா அதுல இருக்கக்கூடிய இன்னொரு நன்மை எடுத்து அவர் கொடுக்கப்படும். இப்படி ஒவ்வொன்றாக சில நபர்கள் வந்து எல்லா நன்மையுமே காலியா போயிருமா. யோசிச்சு பாருங்க, நன்மை மூட்டைகள் அள்ளிட்டு வர்றாரு, அள்ளிட்டு எந்த நிலையாயிடலாம் திவாலாகி போனவன் நம்ம சொல்றோம். ரசூலுல்லாஹ் சொல்றாங்கன்னா, இந்த உலகத்துல திவாலாகி போனவன் எவன சொல்லுவோம்? நல்ல ஒரு லட்சாதிபதியா கோடீஸ்வரனா இருக்கிறான், பார்க்க பெரிய ஊர்லயே பணக்காரனா இருக்கிறான், திடீர்னு அவன் தொழில் நஷ்டமாகி போய் டக்குன்னு ஓட்டாண்டியா போய் தலையில துண்டு போட்டுக்கிட்டு அப்படியே கவலையில அப்படி ஒண்ணும் இல்லாம போய் நிக்கிறானே, ஒரு அரசன் ஆண்டியா அப்படின்னா என்ன சொல்லுவோம்? அவன் திவாலாகி போனவன் சொல்லுவோமா இல்லையா? அது ஒரு பேங்க்ல திவாலாகி போயிட்டு இருந்தாங்க, என்ன அர்த்தம்? பேங்க்ல ரொம்ப எல்லாம் நஷ்டமாகி ஒண்ணும் இல்லாம போச்சுன்னு சொன்னா திவாலாகி போச்சுக்குவாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உண்மையான திவாலாகி போனது தெரியுமா? அந்த மறுமை நாள்ல இந்த உலகத்துல செய்த நன்மைகளை எல்லாம் ஒருத்தன் இழக்கிறானே, அதாப்ப திவாலாகி போனவன், அவன் தான் உண்மையான திவாலாகி போனவன். சொர்க்கத்துக்கு அழைத்து செல்வதற்காக செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் அங்க அவனுக்கு பயனளிக்காது, அமல்கள் கூட அவனுக்கு பயனளிக்கல. ஏன்? இந்த உலகத்துல வாழும் போது பிறருக்கு அநியாயம் செஞ்சதுனால அதன் மூலமா எல்லா பாவங்களும் எல்லா நன்மைகளும் அளிக்கப்பட்டு விடும். சரி, நன்மை இல்லாம இழந்து நிற்கிறான்னு பார்த்தா ஒண்ணும் இல்லாம பூஜ்யத்துல நின்றுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில இன்னொருத்தன் வருவானா, யாழ் அப்போ முடியல, அவ்வளவு பேருக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறான். அப்போ அல்லாஹ் இடத்துல முறையிடுவானா, யாரெல்லாம் எனக்கு அநியாயம் பண்ணிட்டான்,
இவன் எனக்கு இந்த மாதிரி என்னை திட்டான், இந்த மாதிரி பேசிட்டான், அவன் செய்த தவறுகளை சொல்லி முறையிடும் போது ஏற்கனவே வந்தவர்களுக்கெல்லாம் நன்மையை பிடிங்கி கொடுத்தாச்சு. அல்லாஹ் எப்படி நியாயமா நடக்கிறாங்கிறத பாருங்க. இப்ப இருக்கிறதெல்லாம் பூஜ்யம் தான், ஒண்ணுமே இல்ல. இப்ப எங்க இருந்து எடுத்து கொடுக்கிறது? ஒண்ணுமே இல்லாம நிக்கிறான். இப்ப அல்லாஹ் என்ன செய்வான்னா, அந்த மனிதன் ஒரு தவறு செஞ்சிருப்பான்ல, இந்த புகார் கொடுக்க வந்தான பாதிக்கப்பட்ட மனிதன், அவன் இந்த உலகத்தில் வாழும் போது தவறு செய்திருப்பானா இல்லையா, அவனுடைய தவறை எடுத்து இவனுக்கு கொடுத்துருவான். யாருக்கு? நிறைய தொழுதுகிட்டு நிறைய நன்மைகள் செஞ்சு அந்த மாதிரி எல்லாம் நன்மைகள் செஞ்சு வந்தாரே, இவருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அவன் மற்ற பாதிக்கப்பட்டவனுடைய பாவத்தை எடுத்து இவருக்கு அல்லாஹ் கொடுத்து நரகத்துக்கு அல்லாஹ் தூக்கி போட்டுவான். இவ்வளவு பெரிய ஒரு கைசேதமான நிலையை பாருங்க. நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது, அப்ப தொழுது நோன்பு வச்சு திக்ர் செஞ்சு நம்ம இவ்வளவு அமல் செய்யறோம், அப்ப இதன் மூலமா கூட சொர்க்கத்துக்கு போக முடியாதோ அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. இதுவெல்லாம் நமக்கு சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய சாதனங்கள் தான். தொழுகை நமக்கு கண்டிப்பாக சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். நாம் வைக்கக்கூடிய நோன்பாக இருக்கட்டும், திக்ராக இருக்கட்டும், நாம் செய்யக்கூடிய அனைத்து நல்ல மலர்களுமே சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லக்கூடியது. ஆனால் ஒருவர் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், திக்ர் செய்கிறார், எல்லாம் செய்கிறார், எல்லாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சரியாக செய்துவிட்டு மனிதனுக்குரிய கடமைகளை சரியாக நிறைவேற்றவில்லை என்றால், மனித உரிமைகளில் அவர்கள் மீறலை காட்டினார்கள் என்று சொன்னால், இந்த விஷயத்தில் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அந்த மனிதன் மன்னிக்காத வரை அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டான். அதனாலதான் மௌத்து ஆகிறதுக்கு முன்னாடி நாம் யாருக்காவது அநீதி செய்திருந்தோம்னா அவர்களிடத்தில் ஓடி சென்று என்ன செஞ்சிடணும், நீங்க நான் உங்களுக்கு ஏதாவது மனம் புண்படி பேசினா மன்னிச்சுக்கோங்க. சில பேருக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு மனசு வராது, செய்தான் விட மாட்டோம். அது யாருக்கு வரும்? உண்மையிலேயே ரொம்ப அதிக இறையச்சத்தோடு அல்லாஹ் ரசூல் நமக்கு சொன்ன பிறகு அதுல இருந்து ரோசம் பாக்குறது. நம்ம போய் மனிதர்கள் இடத்துல ஏதாவது தவறு செஞ்சிருந்தா, நான் ஏதாவது உங்களை மனசு புண்படி பேசினா மன்னிச்சுக்கிறீங்கன்னு சொல்றது, அது நம்மளுடைய அந்த இதை குறைக்கிறது கிடையாது, சுயமரியாதை இழுக்கு கிடையாது, நம்முடைய கண்ணியத்தை இன்னும் கூட்டத்தான் செய்யும். மதிப்பு அல்லாஹ் வேறு வகையில நமக்கு உயர்த்துவான். அப்ப அல்லாஹ் பாருங்க, அப்ப இந்த நிலையில எப்படி பாக்குறான், நீ எவ்வளவு அமல் செஞ்சிருந்தாலும் அந்த அமல்கள் சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும் தான். ஆனால் அடுத்த மனிதர்களுக்கு அநியாயம் செய்யாம இருக்கணும். அநியாயம் செய்யாத வகையில் நம்ம தொழுகை இருந்தோம்னா அந்த தொழுகை நம்மளை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லும். பிறருக்கு அநியாயம் செய்யாத வகையில் நாம் அமல் செய்திருந்தோம், அந்த அமல்கள் என்ன செய்யும், அந்த நல்ல அமல்கள் நம்மை சொர்க்கத்துக்கு அழைத்து செல்லும். அப்ப இதை இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்து தெளிவாக எடுத்து வைக்கிறது. இப்படியான சில சம்பவங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து சொல்கிறார்கள். சிலரை பற்றி எடுத்து சொல்றாங்க, மஹ்ஷர் நடக்கக்கூடிய சில சம்பவங்கள். அதுல பாத்தீங்கன்னா 3 விதமான நபர்கள் அழைக்கப்படுறாங்க. அவங்கள பார்த்தா அவங்க இதே மாதிரி கேட்டகரியில் உள்ளவங்களாம். எப்படி? நிறைய அமல்கள் செய்தவர்கள், மக்களுடைய பார்வையில இவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா சொர்க்கம் கிடைச்சிடும் அப்படின்னு இருப்பாங்களாம். அவங்க வருவாங்க. அதுல ஒருத்தர் யாருன்னு கேட்டா, இந்த உலகத்துல அதிகமாக தான தர்மங்கள் செய்தவர், நல்ல விஷயங்கள். தான தர்மம்னா வீண் வரை என்கிற உண்மையை நல்ல காரியங்களுக்காக அள்ளி கொடுத்திருப்பார் உலகத்தில் வாழும்போது. மக்களுடைய பார்வையில இவர் மாதிரி வருமா, இவர் எவ்வளவு பெரிய தர்ம கருத்தா, கொடை வள்ளல் என்றெல்லாம் போற்றப்பட்டவர். அப்படியெல்லாம் போற்றப்பட்ட மனிதர்களில் ஒருவர் அழைக்கப்படுவார். அல்லாஹ் விசாரிப்பான், ஏன்பா உனக்கு செல்வத்தை கொடுத்தனே, உனக்கு இவ்வளவு பண காசு கொடுத்தனே, நீ அதை எவ்வாறு செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப அந்த மனிதன் சொல்லுவான், யா அல்லாஹ், நீ தந்த செல்வத்தை உனக்காகவே உன்னுடைய பாதையிலே தான தர்மங்கள் செய்தேன், இன்னாருக்கு அள்ளி கொடுத்திருக்கிறேன், இன்னென்ன விஷயங்களுக்கு அள்ளி கொடுத்திருக்கிறேன் என்றெல்லாம் அவன் சொல்லுவான். அப்ப அல்லாஹ் சொல்வான், ஃபகதப்த, நீ பொய் சொல்கிறாய், நீ எனக்காக அள்ளி கொடுத்தாயா? நீ அள்ளி கொடுத்தாய், ஆனால் எனக்காக அதை செய்யவில்லை. நீ எதற்காக செய்தாயோ, எதை எதிர்பார்த்து செய்தாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது. எதை அல்லாஹ் சொல்றான்னு விளங்குதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எடுத்து சொல்றாங்க, அல்லாஹ் சொல்வதாக, நீ எதை எதிர்பார்த்து கொடுத்தாய்ன்னு என்ன அர்த்தம்? தான தர்மம் செய்யும் போது எப்படி செய்யணும்? அல்லாஹ்வுக்காக தான் செய்யணும். ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செய்யக்கூடிய அந்த தான தர்மங்கள் தான் ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனா தர்மம் செய்யும் போது சைத்தான் வருவான். எப்படி? நம்ம தான தர்மம் இவ்வளவு பேர் அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம், நம்மள 4 பேர் பார்த்து என்ன நினைப்பான், பா இவர் மாதிரி வருமா தர்மம் கருத்தா, இவர் மாதிரி கொடை வள்ளல் இந்த ஊர்லயே இருக்காங்களா என்றெல்லாம் நம்மளை பார்த்து நினைப்பானா இல்லையா என்ற ஒரு அந்த எண்ணத்தை நினைப்பு, அந்த ஆசையின் அடிப்படையிலையும் அவர் அந்த ஓரத்தில் அந்த ஆசையோடு அள்ளி கொடுத்திருப்பார். இப்படி கொடுக்கும்போது அல்லாஹ் என்ன செய்யறான், நீ எவ்வளவு லட்சக்கணக்கான ரூபாய்கள் அள்ளி கொடுத்திருந்தாலும் அதை சுருட்டி அல்லாஹ் எரிஞ்சிடும். இந்த நன்மை கிடையாது, நீ எனக்காக நீ கொடுக்கவில்லை, இதோ இருக்கிறது நரகம் என்று சொல்லி நரகத்திற்கு இழுத்து செல்வதற்கு வானவர்களுக்கு கட்டளையிடப்படும், அவன் நரகத்திற்கு இழுத்து செல்லப்படுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தா
ஒரு கல்விமான் அழைக்கப்படுகிறார். கல்விமானா யாரு? அறிஞர். மார்க்கத்தை எல்லாம் அறிஞர் என்றால் இன்னைக்கு அறிஞர்ங்கிற போர்வையில சில பேர் இருக்கிறாங்க. போலியான விஷயங்களை மக்களுக்கு சொல்லிக் கொண்டு மக்கள் மத்தியில இவர் பெரிய அறிஞர் என்று போற்றப்பட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. ஆனா இங்க அழைக்கப்படக்கூடிய அறிஞர் உண்மையான கல்வியை, சரியான கல்வியை கற்று அந்த கல்வியை 4 பேருக்கு உண்மையிலே எடுத்து சொல்லியிருப்பார். அதன் பக்கம் பல பேர் இந்த மார்க்கத்தின் பக்கம் வந்திருப்பாங்க, நல்லதின் பக்கம் வந்திருப்பாங்க. அப்படியான மார்க்க கல்வியோடு இருக்கக்கூடிய அறிஞராக போற்றப்பட்ட கல்விமான் என்ன செய்யறாரு? கல்வி வழங்கப்பட்டவர் அழைக்கப்படுகிறார். அப்ப அல்லாஹ் விசாரிப்பான், ஏன்பா உனக்கு நல்ல இல்ம கொடுத்திருந்தனே, கல்வியை கொடுத்தனே, அந்த கல்வியை நீ எவ்வாறு செலவழித்தாய் என்று கேட்கும் போது அப்ப அந்த மனிதன் சொல்லுவான, யா அல்லாஹ் என்ன இப்படி கேட்ட? நீ கொடுத்த கல்வியை உன் பாதையில தானே நான் மக்களுக்கெல்லாம் எடுத்து சொன்னேன். பல மக்கள் இந்த கல்வியை கற்று பயனடைந்தார்கள். அந்த மாதிரி பல பேருக்கு நான் கொடுத்திருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி உண்மையாக கல்வி பணி செய்தவர்கள், இஹ்லாஸான பணிகள் செய்தவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் சிலர் இந்த நிலையிலும் இருப்பார்கள் என்பதற்கு அல்லாஹ்வுடைய விஷயம் சொல்லி காட்டுறாங்க பாருங்க. எப்படி அந்த மாதிரி ஒரு மனிதனை பத்தி விசாரிக்கும் போது அவன் சொல்லுவான், உண்மையிலே நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும் போது அல்லாஹ் சொல்றான், நீ பொய் சொல்ற, நீ செய்தாய் உலகத்துல அந்த அமலை அவன் செய்தது உண்மை, ஆனா எனக்காக செஞ்சாங்கிறிய அது கிடையாது. நீ எதற்காக செய்தாயோ, எதை எதிர்பார்த்து செய்தாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது. அங்கே கிடைச்சிருச்சு, உன்ன போர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவர் மாதிரி கல்வி கருத்தா கல்விமான் இருக்க முடியுமா? அவர் மாதிரி மார்க் அறிஞர் இந்த உலகத்துல யாராவது இருக்காங்களா என்று எதிர்பார்த்து நீ சொன்னியா இல்லையா? நம்மளை புகழ்வாங்க எதிர்பார்த்துதான் நீ மார்க்க தீர்ப்பு கொடுத்த, நீ இந்த மார்க்கத்தை மக்களுக்கு கற்றுக் கொடுத்த, அதை சொல்லக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அது உனக்கு கிடைத்து விட்டது. இங்கே சொர்க்கம் கிடையாது, இதோ இருக்கிறது நரகம் என்று சொல்லி நரகத்தின் பக்கம் அவர்கள் இழுத்துச் செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. அது மாத்திரமல்ல, அதற்கடுத்து இன்னொருத்தர் வர்றார். அவர் யாருன்னு கேட்டா, அமல்களிலேயே பெரிய அமல் என்று எதை சொல்லுவோம்? அமல்லையே உச்சகட்ட அமல் என்று சொன்னால் தொழுகையை விட, நோன்பை விட, எல்லா அமல்களையும் விட அல்லாஹ்வுடைய பாதையில உயிரையே தியாகம் பண்றாங்களே, அதுதான் ஷஹீத் என்ற அந்தஸ்தை பெறக்கூடிய விஷயம் இருக்குது. அதுக்கு நிகழ்வு எதுவுமே கிடையாது. ஷஹீத் என்ற அந்தஸ்து உள்ளவர்களுக்கு விசாரணை கிடையாது. விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு அழைக்கப்படுபவர்கள் அல்லாஹ் சொல்லி காட்ட, அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டு போவர்கள் நீங்கள் மரணித்து விட்டவர்கள் என்று சொல்லிவிடாதீர்கள். அவர்களுக்கு உணவளிக்கப்படுகிறது, அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இந்த வசனத்தை பற்றி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அவங்க உயிரோடு இருக்கிறாங்கன்னா எப்படி? பச்சை நிற பறவை கூட்டுக்குள்ள அவங்க உயிர் செலுத்தப்பட்டு சொர்க்கத்துல விரும்பியவாறு சுற்றி திரிகிறது. அந்த அளவுக்கு விசாரணை இல்லாமல் சொர்க்கத்துக்கு செல்லக்கூடிய நபர்களில் முதன்மையானவர்களாக யார் இருக்கா? இந்த ஷஹீத் என்ற அந்தஸ்து வழங்கப்பட்டவர்கள். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய பாதையில உண்மைக்காக போராடி ஒருத்தவங்க உயிரை தியாகம் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொன்னா அவங்கள அல்லாஹ் சொர்க்கத்துக்கு அனுப்புறான். ஆனாலும் அப்படிப்பட்டவர்கள் சிலர் சொர்க்கத்துக்கு போகாம மறுமையில வர்றாங்க, அல்லாஹ்வுடைய விசாரணைக்கு வர்றாங்க. அப்ப அல்லாஹ் கேட்கிறான், ஏன்பா உனக்கு உடல் வலிமையை கொடுத்திருந்தனே, உடல் தியாகத்திரத்தை கொடுத்திருந்தனே, அதை நீ எவ்வாறு செலவழித்தாய் அப்படின்னு அல்லாஹ் கேட்பான். அப்போ அந்த மனிதர் சொல்வாரு, அல்லாஹ் நான் நீ தந்திருக்கக்கூடிய உடல் வலிமையை பயன்படுத்தி உன்னுடைய பாதையில போயிட்டு உனக்காகவே நான் உயிர் தியாகம் பண்ணேன், உயிரையே தியாகம் பண்ணேன் என்று சொல்வார். அப்ப அல்லாஹ் சொல்லுவான், நீ பொய் சொல்கிறாய், நீ எனக்காகவா உயிரை கொடுத்தாய்? நீ எனக்காக உயிரை கொடுக்கிற எதை விரும்பி செய்தாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது. நம்ம உசுரை கொடுக்கும் போது கூட அவருக்கு என்ன ஆசை வந்திருக்குது அந்த மனுஷனுக்கு, நம்ம இந்த நியாயத்துக்காக போராடி உசுரை கொடுக்கிறோம், மௌத்துக்கு பிறகு 4 பேர் நம்மள என்ன பண்ணுவான், வா இவர் பெரிய ஷஹீது நம்மளை புகழ்வான்ல, உயிர் தியாகின்னு புகழ்வான்ல என்ற ஒரு ஆசை உனக்கு இருந்துச்சா இல்லையா? அது மாதிரி நடந்துகிட்டு இருக்குது உலகத்துல. ஒரு ஷஹீது 4 பேர் சொல்லிக்கிட்டு இருக்கிறான், எதை நீ விரும்பினாயோ அது உனக்கு கிடைத்து விட்டது. பாருங்க, அல்லாஹ் அமல் என்ன எவ்வளவு பெரிய அமல் செய்யறோங்கிறது அல்லாஹ் பார்க்கல. நீ எவ்வளவு பெரிய அமல் செய்திருந்தாலும் நம்முடைய உள்ளம் எப்படி இருக்குன்னு அல்லாஹ் பார்க்கிறான். அது இஹ்லாஸான முறையில பண்ணோமா, அல்லாஹ்வுக்காக களப்பற்ற முறையில் உலக தூய்மையோடு அதை செய்தோமா, அது உலக ஆசைக்காக அதை செய்தோமா, உலகத்தில் கிடைக்கக்கூடிய புகழுக்காக அதை செய்தோமா என்பதை அல்லாஹ் அதை தான் வாட்ச் பண்றான். அப்ப அதன் அடிப்படையில் அங்க தீர்ப்பளிக்கப்படும். இங்கே உனக்கு கிடைப்பது சொர்க்கம் அல்ல, நீ எதை விரும்பினாயோ அது உலகத்தில் கிடைத்து விட்டது, இங்கே உனக்கு நரகம் தான் என்று அங்கே தீர்ப்பளிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, மஹ்ஷருடைய நிலையில பாருங்க, எத்தனை பெரிய ஒரு அமல்களை கொண்டு வந்தவர்கள் கூட சில நேரங்களில் அமல்களால் கூட சொர்க்கத்துக்கு போக முடியாது. அப்ப இந்த நிலையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், யோசித்து பார்க்க வேண்டும். நாம எவ்வளவு தொழிலாலும்
எவ்வளவு நம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல அமல்களை செய்தாலும் அதுல அடிப்படையில இஹ்லாஸ் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் வாழும் போது அடுத்தவர்களுக்கு எந்த அநீதி நிலைக்காமலும் இருக்க வேண்டும். அப்ப இப்படியெல்லாம் இருந்தாதான் நம்முடைய அமல்கள் நாளைக்கு பயனளிக்கும். இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பக்கம். இதெல்லாம் மனுஷரில் ஒவ்வொரு சம்பவங்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெவ்வேறு செய்திகளை, நம்ம பல செய்திகளை அதுல சிலதை மட்டும் நம்ம எடுத்து என்ன செய்யறோம், அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஒரே ஹதீஸ்ல எல்லாமே வராது. அதான் சில சில சம்பவங்களை நம்ம பார்க்கிறோம். அதே மகஷர் பெருவெளியில நடக்கக்கூடிய இன்னொரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது அந்த மகஷர் நாளில எந்த நிழலுமே இருக்காதாம், எந்த நிழலுமே இல்லாத ஒரு நாள், சூரியன் தலைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாள், ஒவ்வொருவர்களும் யான் நஃப்ஸேன்னு ஓடி திரியக்கூடிய நாள், வியர்வைகள் பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நாள், அப்படிப்பட்ட ஒரு கொடுமையான நாள் என்பதை நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அப்படிப்பட்ட நாள்ல ஒரே ஒரு நிழல் மட்டும் இருக்கிறது. இப்ப உச்சி வெயில்ல கால் சுடும் மணல்ல நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்மளால கால் கொஞ்சம் சூடு பொசுக்க முடியுங்க, அந்த இருக்க முடியாம எங்கேயாவது நிழல் இருக்காதான் நம்ம தேடி அலைவோம். பாத்தீங்களா, எங்க நிழல் இருக்காங்க ஓடி போயிடும், கொஞ்ச நேரமாவது கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்குவோம் அப்படின்னு தேடி அலைவோம்ல. இந்த மாதிரி அங்க அவ்வளவு இதையெல்லாம் விட இங்க உள்ள வெயில்லையே இந்த மாதிரி நம்ம தேடுறோம். நிழல்ல கொஞ்ச நேரம் மரத்தடியில கொஞ்சம் நிம்மதியா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம் அப்படின்னு நினைப்போம். ஆனா இதையெல்லாம் விட எந்த நிலையுமே இல்லாத ஒரு மைதானம் அது. அவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஒரு நிலை, சூரியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய அளவுக்கு கொடுமையான வெப்பம். அந்த மாதிரி நிலையில ஒரு நிழல் இருக்கிறது என்றால் அந்த நிழலில் ஒருத்தவங்க தஞ்சம் அடைகிறாங்கன்னா அது எவ்வளவு பாக்கியம் உள்ளவங்களா இருப்பாங்க. அல்லாஹ் என்ன செய்யறான், ஒரு 7 வகையான நபர்களுக்கு, ஒரு 7 சாராருக்கு அல்லாஹ் அந்த இடத்துல இடமளிக்கிறான். அந்த நிழல், அந்த நிழல் என்ன நிழல்? அது அல்லாஹுடைய சிம்மாசனமாகிய அரிசி நிழல். அல்லாஹுடைய அரிசி நிழல். அந்த அரிசி நிழல் உடனடியாக வந்துடாது. மனிதர்கள் எல்லாம் பதறி கொண்டிருக்கக்கூடிய அந்த நாள்ல ஒட்டுமொத்த சமுதாயம், நல்லடியார்கள் கெட்டடியார்கள் எல்லா ஆண் பெண் எல்லாம் என்ன செய்யறாங்க, பதறிக்கு இருக்கிற நேரத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், மலக்குமார்கள் வானவர்கள் அணி அணியாக அணிவகுக்க அல்லாஹ் வருகை தருவான். உலகத்தினுடைய இரட்சகனாகிய அந்த ரப்புல் ஆலமீன் அந்த மறுமை நாள்ல வருகை தருவான். அப்படி வருகை தரும் பொழுது அவனுடைய சிம்மாசனம் வானவர்களால் சுமக்கப்பட்ட நிலையிலே கொண்டு வரப்படும். அப்போதுதான் அந்த சிம்மாசனத்துக்கு கீழே நிழல் இருக்கும். அந்த நிழலில 7 வகையான நபர்களுக்கு அல்லாஹ் இடமளிக்கிறான். அந்த 7 வகையான நபர்களில் அந்த இடமளிக்கக்கூடிய 7 வகையான 7 சாரார் யார் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அந்த பாக்கியமுள்ள அந்த நபர்களில் ஒருவராக நாமும் ஆக வேண்டும் என்றால் அந்த 7 சாரார் யார் என்பதையும் சுருக்கமாக தெரிந்து கொள்ள வேண்டும். அது நீண்ட விஷயமாக பேச வேண்டிய தலைப்பு அது. இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த 7 விஷயங்களை சொல்லிவிடுவோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அந்த உலகத்தில் வாழும்போது நீதமாக ஆட்சி புரிந்த ஆட்சி தலைவர் இருக்கிறாரே அவருக்கு அல்லாஹ் அந்த அரிசியில இடமளிக்கிறான். இந்த உலகத்தில் வாழுகின்ற ஒரு வாலிபன் தன்னுடைய வாலிபத்தை வீணாக கழித்து விடாமல் அந்த இளமை பருவத்திலேயே அல்லாஹ்வை வணங்குவதற்காக அந்த வணக்க வழிபாடுகளின் பக்கம், மார்க்க பணியின் பக்கம் மூழ்கி திளைத்த அந்த வாலிபருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அரிசியில இடமளிக்கிறான். பள்ளிவாசலின் பக்கமே தன்னுடைய உள்ளத்தை வைத்திருந்த அந்த மனிதருக்கு, பள்ளிவாசல் பக்கமே உள்ளத்தை வைக்கிறதுனா எந்தெந்த வக்தோடைய தொழுகை நேரம் வந்து விட்டதா என்பதை எதிர்பார்த்து அந்த தொழுகையினுடைய வக்திலே சென்று பள்ளிவாசல் சென்று தொழுகை நிறைவேற்றுகிறாரே அவருக்கு அல்லாஹ்வுடைய அந்த அரிசி நிழல் கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்லாஹ்வுக்காகவே இணைந்து அல்லாஹ்வுக்காகவே பிரிந்த 2 நண்பர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அரிசி நிழலை கொடுக்கிறான். யோசி பாருங்க, இன்னைக்கு நண்பர்கள் என்பது எதற்கெல்லாம் சேர்றாங்க? மது அருந்துவதற்கு நண்பர்கள் ஒன்று குழுமுகிறார்கள். எதற்கு? நடன நாட்டியங்கள், கூத்து கும்மாங்கள், கும்மாளங்கள் அடிப்பதற்கு, வீணான காரியங்களில் ஈடுபடுவதற்கு இன்னைக்கு நட்புகளை தேடி அலையக்கூடிய நிலையை பார்க்கிறோம். மார்க்க காரியங்கள், மார்க்க நிகழ்ச்சிகளுக்கு இடையூறு செய்வதற்கு, அதை தடுப்பதற்கு நட்புகளை தருவதை பார்க்கிறோம். ஆனா நண்பர்கள் என்பவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக, அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைய வேண்டும். நண்பர்கள் என்பவர்கள் யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக ஒன்றிணைகிறார்களோ, அல்லாஹ்வுக்காகவே பிரிகிறார்களோ, சின்ன வயசுல இருந்தே அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க, நண்பர்களா இருந்திருப்பாங்க. ஆனா மார்க்கத்துக்காக அவங்க பிரிந்து செல்லக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கும். அப்படிப்பட்ட நண்பர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த அரிசி நிழலை வழங்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதே மாதிரி தான தர்மம் செய்யக்கூடியவர் அங்கே அரிசி நிழலில் இடம் அளிக்கிறார்.
அல்லாஹ் வந்து இடம் அளிக்கிறான் அரிசி நல்ல. அந்த தான தர்மம் செய்யக்கூடியவங்க எப்படி வலது கையில கொடுப்பது இடது கையில் தெரியாமல் தர்மம் செய்தவர் என்று சொல்றாங்க. வலது கையில் கொடுக்கிறது இடது கையில தெரியாம என்ன அர்த்தம்? இடது கையை ஒழிச்சுக்கிட்டு கொடுக்கிறதா? அதுக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டா, நம்ம ஆரம்பத்தில் சொன்ன இஹ்லாஸ், எந்த ஒரு மனிதனுடைய புகழுக்காகவும் இல்லாமல் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுக்காகவே தான தர்மம் செஞ்சிருப்பாரா இல்லையா? தர்மம் செய்வதில் 2 வகையா செய்யலாம். ஒண்ணு ரகசியமாவும் செய்யலாம், பகிரங்கமா பலரை வந்து தர்மத்தை தூண்டுவதற்காகவும் செய்யலாம். ஆனா நோக்கம் என்னவா இருக்கணும்? அல்லாஹ்வுக்காகவே இருக்க வேண்டும். அதான் வலது கையில கொடுப்பது இடது கைக்கு தெரியாமல் கொடுப்பது என்பது இந்த உலக நோக்கங்கள் இல்லாமல் அல்லாஹ்விற்காக ஒருத்தர் கொடுத்தார் என்று சொன்னால் அவருக்கு தர்ம அந்த அரிசியின் நிழல் கிடைக்கிறது. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. அதே மாதிரி தனிமையில தன்னுடைய தவறை நினைத்து தனிமையிலே கண்ணீர் வடித்தாரு அந்த மனிதர், அப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்? அரிசி நிழலை வழங்குகிறான். இதுல இன்னொரு முக்கியமான ஒரு விஷயமாக அல்லாஹ் ரசூல் சொல்றாங்க, அழகும் அந்தஸ்தும் கொண்ட ஒரு பெண் ஒரு மனிதனை தவறான நடத்தைக்காக அழைக்கின்ற போது தனிமையில வந்து ஏதோ ஒரு அலங்கோலமா இருக்கக்கூடிய பெண்ணாக ரசூலுல்லாஹ் சொல்லல, அழகும் இருக்கிறது கூட அந்தஸ்தும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணு தனிமையில தவறான நடத்தைக்கு அழைக்கின்ற போது அந்த இடத்திலே அல்லாஹ்வுக்கு பயந்து அதை விட்டு விலகி விடுகிறாரே, இது எவ்வளவு பெரிய ஒரு ரொம்ப சோதனையான ஒரு விஷயம். இது இந்த மாதிரி ஒரு காரியத்தை ஒருவர் செய்திருக்கிறார் சொன்னா அவருக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அரிசி நிழலை வழங்குகிறான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு இன்னைக்கு சாதாரணமா அழகு இல்லாத பெண்கள் அழைத்தாலும் இன்னைக்கு கவிழ்ந்துடுறாங்க. ஆனா அழகான பெண் அழைத்தாலும் அல்லாஹ்வுக்கு பயந்து நீ விலகிவிட வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு சாதாரணமா இன்னைக்கு விபச்சாரங்கள் எல்லாம் இன்னைக்கு சில பகுதிகளில் சர்வசாதாரணமா போய் கொண்டிருக்கிறத பாக்குறோம். அப்ப அரிசி நிழலைக்கு நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழும் போது அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்திருக்கக்கூடிய இந்த வழிமுறையில் குறிப்பாக அரிசி நிழல் என்று 7 நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி பட்டியல் போட்டாங்களே, அந்த 7 விஷயங்களை கடைபிடிப்பது ரொம்ப சிரமமான மூட்டை தூக்குற விஷயமா? அது உடல் சுமக்கக்கூடிய விஷயமா? ரொம்ப கஷ்டமான இல்ல. நம்ம ஒரு மனதளவுல நம்ம நினைத்து விட்டால் அதை நிறைவேற்றி விடலாம். ரொம்ப எளிதான விஷயங்கள் தான். அதை சரியான முறையில் யார் பேணி நடக்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் அந்த அரிசி நிழலை வழங்குகிறான். இப்படியாக சில சம்பவங்கள் இருக்கிறது. நேரம் குறைவின் காரணமாக ஒரு சில விஷயங்களை மட்டும் சொல்லி நிறைவு கொண்டு வருகிறோம். கடைசி அல்லாஹ் என்ன செய்வான்? மனிதர்களை ஒவ்வொன்றாக அழைத்து விசாரிப்பான். விசாரிக்கும் போது அவர்கள் செய்த அந்த தவறுகள், அவர்கள் என்னென்ன தவறுகள் செய்தார்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் ஏட்டுல வச்சிருப்பான். நன்மைகளையும் அல்லாஹ் ஏட்டில் எழுதி வைத்திருப்பான், தீமைகளும் அந்த ஏட்டில் எழுதப்பட்டிருக்கும். அந்த ஏடு அவர்களுக்கு வழங்கப்படும். யாருக்கெல்லாம் வலது கையில அந்த ஏடு வழங்கப்பட்டதோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்றான், வலது கையில ஏடு வழங்கப்பட்டவர்கள் வெற்றியாளர்கள். இடது கையில சில பேருக்கு அல்லாஹ் கொடுப்பானா, இந்த ஆண்டு இடது கையில வாங்கிட்டாலே அப்பவே முடிஞ்சிருச்சு. அவன் நினைச்சிருவானா, யாழை தனி எனக்கு வந்து கை சேதமே, அவன் அப்போ புலம்ப ஆரம்பித்து விடுவான். கை சேதம் வந்து நமக்கு வந்து அதை படிச்சு பார்த்தா ஒரு விஷயத்தை கூட விடாம இருக்குமா. நம்ம கூட சில விஷயங்கள் தவறு செய்து இருக்கிறோம், ஏற்கனவே சில தவறுகளை மறந்துகிட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தௌபா செய்யணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர். அப்படிப்பட்ட முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இறை தூதர் கூட சொல்றாங்க, நான் ஒவ்வொரு நாளும் 70 தடவைக்கு மேல அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கிறேன், பாவ மன்னிப்பு கேட்கிறேன். சில ஹதீஸ்ல வருது 100 தடவை பாவ மன்னிப்பு கேட்கிறேன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அதிகமா பாவ மன்னிப்பு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த விஷயத்துல வருது, இடது கையில வாங்கினவன் பாப்பானா, பார்த்தா அவன் மறந்து விட்ட விஷயங்கள் கூட அதுல இருக்கும். அவன் செஞ்ச சின்ன விஷயத்துல இருந்து பெரிய விஷயம் வரை எல்லாமே அதுல பட்டியல் போட்டிருக்கணும். நீ என்ன பண்ண, என்ன ஆட்டம் போட்ட, என்னென்ன பார்த்த, எல்லாத்தையும் ஒண்ணு விடாம அல்லாஹ் வச்சிருப்பான். அவன் பார்த்துட்டு சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப், இது என்ன கிதாப், இது ஒரு விஷயத்தை விட்டு வைக்கலையே, இது என்ன இவ்வளவு விஷயங்களை வந்து ஒன்று விடாம சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி அவன் புலம்பக்கூடியவனா இருப்பான். அவனுடைய நிலை எப்படி இருக்கும்? அங்கு 70 முழம் கொண்ட சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அவர்கள் நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டினான். அப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் மறுமை நாளில் நடக்கிறது. அதிலே ஒரு கூட்டம் இந்த உலகத்துல அல்லாஹ்வுக்கு ரசூலுக்கு கட்டுப்பட்டு நன்மை ஏவி தீமையை தடுத்து ஐவேளை தொழுகையை நிறைவேற்றி ஜக்காத்தை கொடுத்து இறைவனை தவிர எவருக்கும் பயப்படாமல் கற்பொழுக்கத்தை பேணி இந்த உலகத்துல வாழ்ந்தார்களே, அவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது கத் அஃப்லஹல் முஃமினூன், அவர்கள் தான் இறை நம்பிக்கையாளர்கள், அந்த இறை நம்பிக்கையாளர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள், அவர்களுக்கு தான் மறுமையில் வெற்றி. அந்த வெற்றியாளர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யறான்? முதலில் ரொம்ப ஆக்ரோஷமாக கொடூரமாக வைத்திருந்த தன்னுடைய முகத்தை
உண்மையான அந்த தோற்றத்தை அல்லாஹ் மூமின்களுக்கு அல்லாஹ் விளக்கி காட்டுவான். அந்த நாளிலே அல்லாஹ்வை அனைவரும் பார்ப்பார்கள். இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரும் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். இந்த உலகத்தில் யாரும் அல்லாஹ்வை பார்க்கவில்லை. மறுமையில் தான் அல்லாஹ்வை பார்க்க முடியும். அது யார் மட்டும் பார்க்க முடியும்? மூமின்கள் மட்டும் தான் பார்க்க முடியும். சிலர் மூமின்களை சிலர் இருப்பார்கள். அல்லாஹ் அந்த நாளிலே திடீரென்று முகத்தை காட்ட மாட்டான். தன்னுடைய கிரண்டை காலை தான் என்ன செய்வான்? முதல்ல விளக்குவான். இதுல என்ன விளங்குதுன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆன்லயே அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கிரண்டை கால் விளக்கப்படும் போதுன்னு ஒரு வசனமே இருக்கு. அல்லாஹ்வுடைய கரண்டை கால் உயர்த்தப்படும் போது அதை அந்த விளக்கி காட்டுவான். இன்னொரு ஹதீஸ்ல ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, கரண்டை கால் விளக்கப்படும், எடுத்து காட்டப்படும். முதல்ல கால் தான் விளக்கப்படும் அல்லாஹ்வுடைய தோற்றத்துல. இதுல என்ன விளங்குதுன்னா, அல்லாஹ்வுக்கு என்று ஒரு தோற்றம் இருக்குன்னு விளங்குது. இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்கல்ல, உருவமற்ற இறைவன், அல்லாஹ்வுக்கு எந்த உருவமுமே கிடையாது. நம்ம சொல்றோம் அல்லாஹ்வுக்கு என்று ஒரு தோற்றம் இருக்குது. அந்த தோற்றத்தை இந்த உலகத்துல யாரும் பார்க்கவில்லை, மறுமையில் தான் பார்க்க முடியும். அதனால் இந்த உலகத்தில் உருவ வழிபாடு கூடாது என்றுதான் இஸ்லாம் சொல்லுது. ஆனா நம்மள என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாத்தீங்களா அல்லாஹ்வுக்கு உருவத்தை சொல்லிட்டாங்க, உருவம் இருக்குன்ட்டாங்க என்று நம்மள சொல்றாங்க. நம்மள உருவம் இருக்குன்னு சொன்னோம், அல்லாஹ் ரசூலும் சொன்னாங்க. எப்படி சொல்றாங்க? அங்கே அல்லாஹ்வுடைய அந்த கரண்டை கால் விளங்கப்படும் போது மூமின்கள் எல்லாம் சஜிதாவிலே விழுவார்கள். சஜிதாவிலே விழும்பொழுது சிலர் என்ன செய்வாங்க? சஜிதாவில பார்ப்பாங்க. மூமின்களை சிலர் சஜிதாவில விட பார்ப்பாங்க. அவங்க முதுகு வளையாது, சஜிதாவில விட முடியாது. ஏன் விட முடியாதுன்னு கேட்டா, அவர்கள் இந்த உலகத்திலே தொழுதிருப்பார்கள், மூமின்களோடு சேர்ந்து தொழுதிருப்பாங்க. அவங்க அல்லாஹ்வுக்காக தொழுதிருக்க மாட்டாங்க, முகஸ்துதிக்காக தொழுதிருப்பார்கள், பிறருக்கு காட்டுவதற்காக தொழுதிருப்பார்கள். அந்த மாதிரி யாரெல்லாம் அமல் செய்தார்களோ அவர்களுடைய அவர்கள் இந்த உலகத்துல முகஸ்துதிக்காக சஜிதா செய்திருந்தால், பிறர் காட்டுவதற்காக சஜிதா செய்தவர்கள் அங்கே மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அந்த கரண்டை கால் விளக்கப்படும் போது சஜிதா செய்ய முடியாது, அவருடைய முதுகு வளையாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. அப்படியான ஒரு நிலை அங்க ஏற்படுகிறது. அப்ப மூமின்கள் எல்லாம் அல்லாஹ்வை பார்ப்பார்கள். எப்படி பார்ப்பார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, மேகமே மறைக்காத கதிரவன் சூரியனை நீங்கள் பார்ப்பதற்கு சிரமப்படுவீங்களா என்று ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க சஹாபாக்களை பார்த்து. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சஹாபாக்களை பார்த்து, மேகம் மறைக்காத சூரியன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பார்க்கறதுக்கு யாரோ முந்தி அடிச்சுக்கிறீங்களா? தலைய குனி, எனக்கு தெரிய மாட்டேது அப்படின்னு நீங்க போட்டி போடுவீங்களா? சிரமம் இல்லாம பார்ப்போமா இல்லையா? அந்த மாதிரிதான் அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பீர்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பௌர்ணமி நிலவு, முழு நிலவு, மேகம் மறைக்காத, மேகமே இல்லாத அந்த முழு நிலவு இருக்குன்னு வச்சுக்கிறீங்க, அதை பார்ப்பதற்கு யாராவது சிரமப்படுவீங்களா? சிரமப்பட மாட்டோம் அல்லாஹ்வுடைய தூதரே, சஹாபாக்கள் சொல்றாங்க. அப்போ அதே மாதிரிதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய தோற்றத்தை, ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய உருவத்தை நீங்கள் மறுமை நாளிலே மூமின்களாக இருக்கக்கூடியவர்கள் எந்த சிரமமும் இல்லாமல் பார்ப்பார்கள். அல்லாஹ் தன்னுடைய தோற்றத்தை அப்படியே என்ன செய்வான்? விளக்கி காட்டுவான். அப்போது சில முகங்கள் அப்படியே மலர்ந்து இருக்குமா அல்லாஹ்வை பார்த்துவிட்டு, அப்படியே மகிழ்ச்சியாக. விஜூஹும் யௌமைஇதின் நாதிரா, அந்த நாளில் சில முகங்கள் அப்படியே மலர்ந்திருக்கும். ஏன் மலர்ந்திருக்கிற என்றால், தனது ரப்பை அவர்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், அவருடைய முகங்கள் பார்த்து கொண்டிருக்கும், அல்லாஹ்வை பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வளவு அழகானவனாக அல்லாஹ் இருப்பான். அல்லாஹ் எப்படிப்பட்டவன? ஒண்ணும் இல்லாத சூனியம் கிடையாது. அல்லாஹ் உருவம் இல்லாத, ஒண்ணும் இல்லாத காத்து மாதிரி கிடையாது. இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன். அந்த அழகெல்லாம் படைத்த ரப்புல் ஆலமீன் எவ்வளவு அழகா இருப்பான். அப்படிப்பட்ட அழகான அல்லாஹ்வை அந்த கூட்டத்தார்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள், மூமின்கள் பார்த்து கொண்டிருப்பார்கள். இது எல்லாருக்கும் கிடைக்காத அந்த மறுமை நாள்ல சிலருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அது இறை நம்பிக்கையாளர்களில் சிலருக்கு கிடைக்கும். அப்ப அப்படிப்பட்ட அந்த பாக்கியத்தை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ்வுடைய அந்த விசாரணை மன்றத்துல வலது கையில் அந்த ஏட்டை வாங்கக்கூடியவர்களாக, அல்லாஹ்வுடைய அரிசியின் நிழலை பெறக்கூடியவர்களாக, இன்னும் சொல்ல போனால் கூடுதலாக நாம் அல்லாஹ் எதை நாம் ஆசைப்படணும்னு சொன்னா, இதெல்லாம் விட விசாரணை செய்யப்பட்டு சொர்க்கத்துக்கு போறதை விட சில கூட்டத்தார்கள் அல்லாஹ் என்ன செய்வானா, 70,000 பேரை விசாரணையே இல்லாம சொர்க்கத்துக்கு அல்லாஹ் அனுப்புவானா. அந்த மறுமை நாளிலேயே அந்த மஹ்ஷர் மைதானத்துல 70,000 பேர் விசாரிக்கப்படாமலே அப்படியே சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவாங்க. என்னப்பான்னு கேட்டா, அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஈமான், இதெல்லாம் அடிப்படை ஈமான் தான். இப்ப நீங்க அரிசி நிழல்ல இடமளிச்சாலும் அடிப்படை என்ன இருக்கணும்? அல்லாஹ் இணை வைக்காம இருக்கணும், பேசிக்ஸ். அதோடு சேர்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவர்கள் ஓதி பார்க்க மாட்டார்கள், ஓதி பார்க்கப்படவும் மாட்டார்கள், பறவை சகனமும் பார்த்திருக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட 70,000 நபர்கள் அங்கே விசாரிக்கப்படாமல் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்கன்னு சொன்னா, அப்ப விசாரணை மன்றத்துல அல்லாஹ்வுடைய விசாரணையே இல்லாமல் சொர்க்கத்துக்கு போகணும்னா முழுமையாக அல்லாஹ்விடத்தில் தவக்கல் வைத்தவர்களாக, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காதவர்களாக, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கி வழிபடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும்.
அப்படிப்பட்ட மறுமை நாளிலே அந்த மஹ்ஷர் மைதானத்திலே வெற்றி பெற்று உயர்ந்த சொர்க்க சோலையாக இருக்கக்கூடிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை பெறக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.